பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட தேவனுடைய சமூகத்திலே தேவன் நம்மை கூட்டி சேர்த்திருக்கின்றார். அவரோடு கூட நாம் மயக்கம் கொள்ளத்தக்கதாக தேவன் மிகப்பெரிய கிருபை செய்துள்ளவராயிருக்கின்றபடினாலே தேவனுடைய நாம் மயப்படும்படியாக இப்போ நாம் யாவரும் தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம். ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையுள்ள தேவனே, எங்கள் கர்த்தாவே, இந்த காலை வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த வாரத்தினுடைய முதலாம் நாளிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி கர்த்தாவே உம்மோடு கூட ஐக்கியம் கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு கொடுத்திருக்க இந்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. கர்த்தாவே, இது உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த நாளில் கர்த்தாவே இப்படியாக சபை கூடுதலிலே கர்த்தாவே இந்த ஆன்லைன் சர்வீஸில் கர்த்தாவே எல்லோரும் ஆண்டவரே அப்படியாக இணையத்தக்கதாக நீர் கிருபை செய்திருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றிலும் நீர்தாமே கூட இருந்து வழிநடத்தி கர்த்தாவே எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் ஆண்டவரே நீர் எங்களை கொண்டு வந்து உம்முடைய சமூகத்திலே சேர்த்திருக்கின்றபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்களை உண்டாக்கின தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாங்கள் ஆண்டவரே சேவித்து அவர் ஒருவரையே நாங்கள் ஆராதனை செய்து அவரோடு கூட நாங்கள் ஐக்கியம் கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு நீர் கிருபை செய்திருக்கபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆராதனையை ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய பிள்ளைகளுடைய ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய சமூகத்திலே இந்த இடத்துல இந்த ஆராதனையிலே பங்கு பெறுகிற வேளையிலே ஆண்டவரே நீர்தாமே உம்முடைய பிள்ளைகளை ஆற்றும் தேற்றும் ஆண்டவரே நீரை பலப்படுத்தும் முழு ஆண்டவரே பிரதான மேய்ப்பராகிய நீர்தாமே முழு ஆண்டவரே கர்த்தாவை பொறுப்படுத்து கர்த்தாவை இந்த ஆண்டவரே ஆராதனை நடத்தியறலும் கர்த்தாவே உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்படைக்கிறோம். உம்முடைய ஊழியக்காரருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர்தாமே ஆண்டவரே அவர் மூலமாக ஆண்டவரே கர்த்தாவே எங்களுக்கு கொடுக்க போகின்ற இந்த செய்திக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. அந்த செய்தியை கேட்டு கர்த்தாவே நாங்கள் ஆண்டவரே இதோ ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருடம் கர்த்தாவே உம்முடைய ஆண்டவரே உம்முடைய ஊழியக்காரனுடைய ஆண்டவரே அந்த வழிநடத்தின் கீழ் ஆண்டவரே அவர்கள் அங்கே சென்று ஆண்டவரே நீர் கானான் தேசத்திலே அவர்களை சேர்த்ததை நாங்கள் பார்க்கின்றோம். அதுபோல் இந்த கடைசி நாட்களிலே கர்த்தாவே எங்களுக்கு உம்முடைய ஊழியக்காரன் மூலமாக ஆண்டவரே கர்த்தாவே நீர்தாமே ஆண்டவரே எங்களுக்கு வார்த்தைகளை கொடுத்து கர்த்தாவே எங்களை ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே எங்களுடைய ஆண்டவரே முழு ஆண்டவரே பலனாகிய உம்மிடத்திலே நாங்கள் வந்து சேரும்படிக்கு எங்களை கிருபை செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. நீரை பலப்படுத்தும், காத்தலும், வழி நடத்தும். துதி கன மகிமை எல்லாவற்றும் இந்த ரூக்கு மாத்திரமே செலுத்தி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தில் இந்த விண்ணப்பங்களை வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனையிலே என்னுடைய நாம் மயப்படும்படியாக பாட்டுத்தில் இருக்கின்ற 71வது பாடலை இப்பொழுது முதல் பாடலாக பாடுவோம். இயேசுவே உம் நாமத்தினால் இன்பம் உண்டு யாவருக்கும் என்று தொடங்குகிற பாடல். இன்பமுண்டு யாவருக்கும் நன்றியுள்ள இதயத்துடன் கூடினோம் இந்நன்னாளிலே. இயேசுவே உம் நாமத்தினால் இன்பமுண்டு யாவருக்கும் சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போம். நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போம். நிலையில்லாயுலகில் மனமற்ற அணைந்தோர் நின்ன
நித்திய ஜீவன் கண்டடைந்தோ எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போ நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போ நாடி பொன்னை அடைந்தோ புகழ் தேடியே மாற்றம் கொண்டோ விண்ணை நோக்கி ஜெயம் பெற்றோ இயேசுவின் தரிசனத்தா எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போ நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போ உன்னை கண்டழைக்கும் சத்தத்தை கேட்டாயோ அப்பாவியே இன்று இயேசு வண்டை வாராயோ நித்திய ஜீவன் பெற்றிடவே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போ நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போ நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போ இயேசுவை நாம் பின் செல்லுவோம் உலகை என்றும் வெறுப்போ பாதை சென்றிடுவோம் என்றும் அவரின் பலத்தா எங்கள் தேவனே எங்கள் ராஜனே எங்கள் தேவனே எங்கள் ராஜனே என்றும் உம்மையே சேவிப்போ நன்றியுள்ள சாட்சியாக உமக்கென்றும் ஜீவிப்போ. Hallelujah. Praise the Lord. இயேசுவை நாம் பின் செல்லுவோம் உலகை என்றும் வெறுப்போம் என்று அப்படியாக நாம் பாடினோம். தேவன் தாமே நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார். வார்த்தை பாதை சென்றிடுவோம் நித்திய ஜீவன் கண்டடைந்தோம் என்று நாம் பாடினோம். தேவன் அவரையே நமக்கு இந்த நாட்களிலே தந்து அவருக்குள்ளாக நம்மை வைத்து நம்மை நடத்துகின்றார். அவருடைய நாம் மைப்படும்படியாக செய்திக்கு கடந்து செல்வதற்கு முன்னதாக ஒரு சிறு கோரஸை நாம் பாடுவோம். He careth for you என்று தொடங்குகிற அந்த கோரஸ் முதல்ல ஆங்கிலத்திலே பாடி நாம் அதன் பிறகு தமிழிலே பாடுவோம். He careth for you. He careth for you. Through sunshine or shadow, He careth for you. For you, He careth for you. Through sunshine and shadow, He careth for you.
அவர் விசாரிக்கிறார், அவர் விசாரிக்கிறார். வெளிச்சம் நீழல்களாயினும் அவர் விசாரிக்கிறார். Hallelujah. Praise Him. Holy name of Jesus Christ. இந்த காலை வேளையிலே கர்த்தரை நாம் இங்கே ஆராதிக்க கூடியிருக்கிறோம். இந்த காலை வேளையிலே எங்களுடன் இணைந்திருக்கிற எல்லாரையும் நான் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லாரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நாம் எல்லாரும் நலமாக இருக்கிறோம். கர்த்தர் நமக்கு நல்ல சுகத்தை கொடுத்து நம்மை காத்து வருகிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். நாம் இந்த பல்லவியிலே பாடினோம், நிழல்கள் வெளிச்சம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. வியாதிகள் சந்தோஷம் எதுவாக இருந்தாலும் தேவன் நம்மை காத்து வருகிறார். அவருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே மணப்பாறையிலிருந்து ஒரு சகோதரி ஒரு சாட்சி சொல்லும்படி கேட்டிருக்கிறார். சிஸ்டர் ஜெனிஃபர். அவருடைய குழந்தைக்கு உடல்நலம் கடந்த வாரத்திலே சரியில்லாமல் இருந்தது. அவர்கள் தேவனிடத்திலே ஜெபித்தார்கள், ஆஸ்பத்திரியில் அட்மிட் செய்திருந்தார்கள். இப்பொழுது குழந்தைக்கு நல்ல சுகம் இருக்கிறது. கர்த்தர் குழந்தையை காத்துக்கொண்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சாட்சியாக அதை அறிவித்திருக்கார்கள். அதுபோல் சில ஜெப அறிவிப்புகள் இங்கே இருக்கிறது. பிரதர் ஆரோக்கியராஜ், கெம்ஸ்டோனில் இருக்கிற பிரதர் ஆரோக்கியராஜ், அவருடைய மனைவி சிஸ்டர் சீலா, அவர்களுக்கு கையில் இந்த இரத்த கட்டு போல இரத்த உறைவு போல இருக்கிறது, சுகர் இருக்கிறது அவர்களுக்கு. ஆகவே அந்த சகோதரி அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து வருகிறார்கள். அது கைக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாமல், விரலுக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாமல் தேவன் அதை எளிய விதத்திலே நல்ல சுகம் கொடுத்து உதவி செய்யும்படி அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் பல சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். கொரோனா தொற்று அங்கங்கே பரவிக்கொண்டே இருக்கிறது நம்முடைய தேசத்திலே. கர்த்தர் நமக்கு துணையாக இருந்து நம்மை வழிநடத்தும்படி எல்லோரும் நல்ல ஜெபத்தில் இருங்க. நல்லா அடிக்கடி ஜெபம் பண்ணுங்க. நல்ல அடிக்கடி தேவனுடைய வார்த்தை பைபிள் எடுத்து படிங்க. செய்திகளை படித்து இப்படி நம்மை எதிர்ப்பு சக்தி, வார்த்தை ஆகிய எதிர்ப்பு சக்தியை நாம் பலப்படுத்தி ஏற்றிக்கொள்வோம். மற்ற கபசுர குடிநீர், மருந்துகள், நிலவேம்பு கஷாயம் இவைகள்லாம் தேவைத்தான். அவைகளை உட்கொள்ளும்போது அதே நேரத்தில் நல்லா ஜெபம் பண்ணுவோம். நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார். இந்த காலை வேளையிலே நான் தேவனுடைய செய்திக்கு நான் இங்கே செல்ல விரும்புகிறேன். நான் வாசிக்க விரும்புகிற வேத வசனங்கள் பழைய ஏற்பாட்டிலே இருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். பழைய ஏற்பாட்டிலே ஐ வாண்ட் டு ரீட் ஃப்ரம் த ஓல்டு டெஸ்ட்மென்ட். பழைய ஏற்பாட்டிலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். வேதவசனங்கள் யோசுவாவிலிருந்து நான் வாசிக்க விரும்புகிறேன். ஐ வாண்ட் டு ரீட் ஃப்ரம் த புக் ஆஃப் ஜாஷுவா சாப்டர் 24. சாப்டர் 24 அதிகாரம் 24 வெர்ஸ் ஃப்ரம் 13, 14, 15 3 வெர்ஸ் 13, 14, 15 ஆகிய 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். நான் வாசிக்கும்போது நீங்கள் வேத வசனங்களை கவனியுங்கள். when I read the verse I want you to pay your attention on the scripture. அப்படியே நீங்கள் பயன்படுத்தாத தேசத்தையும் நீங்கள் கட்டாத பட்டினங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகளில் குடியிருக்கிறீர்கள். நீங்கள் நடாத திராட்சை தோட்டங்களின் பலனையும் ஒலிவ தோப்புகளின் பலனையும் புசிக்கிறீர்கள் என்றான். ஆகையால் நீங்கள் கர்த்தருக்கு பயந்து அவரை உத்தமமாய் உண்மையுமாய் சேவித்து
அவரை உத்தமமும் உண்மையுமாய் சேவித்து உங்கள் பிதாக்கள் நதிக்கு அப்புறத்திலும் எகிப்திலும் சேவித்த தேவர்களை அகற்றிவிட்டு கர்த்தரை சேவியுங்கள். கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டார்மா என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்றான். ஆமென். ஜெபம் பண்ணுவோம் இந்த வசனங்களுக்காக. எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. நீர் தந்த அந்த ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி. உலகத்திலே ஜீவனுள்ள ஒரே புஸ்தகம் வேத புஸ்தகம் பைபிளே. மற்ற புஸ்தகங்கள் எல்லாம் சரித்திரங்களாக இருக்கிறது, செத்த புத்தகங்களாக இருக்கிறது. தேவனுடைய வார்த்தை அது ஜீவிக்கிறது. இதில் இருக்கிற வெளிப்பாடுகள் ஜீவன் உள்ளது. என் வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்று சொன்னீர் ஆண்டவரே. ஆகவே இந்த ஆவியாயும் ஜீவனமாய் இருக்கிற இந்த வசனத்தை நாங்கள் படித்து அதில் உள்ள வெளிப்பாடுகள் எடுத்துக்கொண்டு நாங்களும் ஜீவனுள்ளவர்களாக மாற உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். இந்த கால வேளையிலே ஜீவனுள்ள தேவனாகியம்மை தொழுது கொள்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த கடைசி கால சந்ததியாக இருக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே வாழ எங்களுக்கு இந்த ஒரு தேர்ந்தெடுத்தலை நீர் கொடுத்ததற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். இது ஒரு பக்கம் இது பொல்லாத காலமாக இருந்தாலும், ஆபத்தான காலமாக இருந்தாலும், இன்னொரு பக்கத்திலே இது ஒரு மகிமையான ஒரு காலமாக இருக்கிறது. அதற்காக நன்றி. வாசித்த இந்த வேத வசனங்கள் நீர் எங்களோடு பேசும். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு, செய்தி கேட்கிற பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தையும் தைரியத்தையும் கடிந்து கொள்ளுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே எல்லா அறுசுவைகளும் இதில் இருக்கத்தக்கதாக நீ உதவி செய்யும். பைபிளிலிருந்து செய்தியிலிருந்து எங்களுக்கு வார்த்தைகளை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். செய்தியை தாரும். ஆமேன். ஆமேன். நீங்கள் உட்காரலாம். வாசித்த இந்த வேத வசனங்களை தேவன் ஆஸ்வதிப்பாராக. வாசிக்கப்பட்ட இந்த வசனங்களிலிருந்து நான் இந்த காலை வேளையிலே பேசுகிற செய்தி, என்னுடைய தலைப்பு பொசஸிங் த அன்பில்டட் ஹவுசஸ். நாம் கட்டாத வீடுகளை நாம் சுதந்திரித்து கொள்ளுதல், அடைந்து கொள்ளுதல். த அன்பில்டட் ஹவுஸ் பை அஸ். நம்மால் கட்டப்படாத வீடு, பட் காட் கிவ்ஸ் அஸ். ஆனால் தேவன் அதை நமக்கு தருகிறார். அதை தான் இந்த காலை வேளையிலே நாம் படித்தோம். இங்கே நான் படிக்கும்போது யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார். வசனம் 12, எமோரியரின் 2 ராஜாக்களையும் உங்கள் பட்டயத்தாலும் உங்கள் வில்லாலும் நீங்கள் துரத்தவில்லை. நான் உங்களுக்கு முன்பாக குளவிகளை அனுப்பினேன். அவைகள் அவர்களை உங்களுக்கு முன்னின்று துரத்தி விட்டது. ஆகவே எமோரியரின் 2 ராஜாக்களை தேவன் துரத்தி விட்டார். எமோரியருடைய 2 ராஜாக்கள் என்று சொல்லப்படுகிறது. நாம் இங்கே பார்க்கும்போது கர்த்தர் மோசேயை கொண்டு மிகப்பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இந்த இதுங்கப்பா டச். மோசேயை கொண்டு 2 அற்புதங்களை செய்தார் தேவன். 2 அற்புதங்கள் அல்ல, நிறைய பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் மோசேயை கொண்டு செய்தார். ஆகவே அவர் பெரிய ஒரு காரியங்களை செய்தார். ஆனால்
and the 31 kings on the west of the Jordan who were defeated under Joshua's leadership. Hallelujah, praise God. ஆனால் யோசுவா தலைமையில் அவங்க வரும்போது நதிக்கு இக்கரையிலே, நதிக்கு முன்னாடி கடந்து நதிக்கு கிழக்கு கடற்கரைக்கு கீழ் திசையில் வரும்போது 2 ராஜாக்களை ஜெயித்தார்கள். நதியை தாண்டி வந்தபோது 31 ராஜாக்களை ஜெயித்தார்கள். மோசேயுடைய தலைமை அல்ல இது, இது யோசுவாவுடைய தலைமை. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, பிரைஸ் காட். 31 ராஜாக்கள் வெற்றி அடைந்தார்கள். இந்த யாத்திரையானது, இந்த இஸ்ரவேலுடைய யாத்திரையானது, இது புதிய ஏற்பாட்டிலே நமக்கு இது நாம் வந்து கொண்டிருக்கிற இந்த 3ஆம் யாத்திரையானது, அது பழைய ஏற்பாட்டில் மோசேயுடைய அந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய யாத்திரைக்கு அடையாளமாக இருக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுடைய யாத்திரை நமக்கு ஒரு அடையாளமாக இருக்குது. அது முதல் யாத்திரை, இது 3ஆம் யாத்திரை. மோசே பார்வோனின் சேனையை கலங்கடித்தார், பார்வோனை எதிர்த்து நின்றார், வாதைகளினாலே வாதித்தார். நெக்ஸ்ட், அடுத்து செங்கடலை, வனாந்தரத்திலே வரும்போது செங்கடலை கடந்தார். பெரிய கிரேட் மிராக்கிள்ஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட், இதெல்லாம் பெரிய அற்புதங்கள் மோசே செய்தார். 10 கட்டளைகள் மோசேயினால் கொடுக்கப்பட்டது. அதுக்கு பிறகு என்னது? 10 கட்டளைகள். ஸோ மோசஸ் பெர்ஃபார்ம்டு கிரேட் மிராக்கிள்ஸ் இன் ஈஜிப்ட் அண்ட் த வைல்டர்னஸ். மோசே எகிப்திலும் வனாந்தரத்திலும் பெரிய அற்புதங்களை செய்தார். தட் வாஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸோடஸ். அது முதல் யாத்திரை. We are living in the third Exodus. Hallelujah. Amen. Praise the Lord. Second Exodus, Jesus came. We are in third Exodus. இப்பொழுது நாம் 3ஆம் யாத்திரையில் இருக்கிறோம். Hallelujah. Praise the Lord. இந்த 3ஆம் யாத்திரையில் இப்போ மோசஸ் லீடர்ஷிப் மாதிரி இன்னைக்கு ஹோலி ஸ்பிரிட் லீடர்ஷிப் த்ரூ பிரதர் பிரானம். Hallelujah. Praise God. Glory. இப்பொழுது we are in Moses, brother Branham, the Holy Spirit leadership through in brother Branham. ஸோ பிராண்டமுடைய அவருக்குள்ளாக இன்றைக்கு பெரிய அற்புதங்கள் மிராக்கிள்ஸ் நடந்தது. மோசே செய்தது போல பிராண்டம் ஆல்சோ டிட் கிரேட் ஒண்டர்ஸ், கிரேட் மிராக்கிள்ஸ். மோசே செய்தது போல பெரிய அற்புத அடையாளங்களை இது தீர்க்கதரிசி பிராண்டம் செய்தார். பிரைஸ் தி லார்ட். நெக்ஸ்ட், அடுத்து பார்க்கும்போது ஆஃப்டர் மோசஸ், மோசேக்கு பிறகு காட் டுக் மோசஸ் இன் த மிடில் ஆஃப் த ஜர்னி. அந்த யாத்திரை நடுவிலே தேவன் மோசேயை எடுத்துக்கொண்டார். Now the leadership changes. இப்போ வழிநடத்தும் தன்மை மாறுகிறது. மோசஸ் anointed Joshua. He laid hands on Joshua. இப்போ மோசே யோசுவாவின் மேல் கை வைக்கிறார். ஆஃப்டர் ஜோஷுவா கேலேப் was there. மோசேக்கு அப்புறம் யார் இருக்கிறார்? காலேப். பாருங்க, 3 பேர் இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மோசஸ், தென் ஜாஷுவா, தென் கேலேப். 3 பேர் இருக்கிறாங்க. மோசஸ் பெரிய அற்புத அடையாளங்களை பெர்ஃபார்ம் பண்ணார். பட் he defeated only 2 kings. ஆனால் அவர் 2 பேரை தான் என்ன செஞ்சார்? அவர் 2 ராஜாக்களை தான் ஜெயித்தார். லைக்வைஸ் பிரதர் பிரானம் டிட் ஒன்லி 2 புல்ஸ். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். அதே போல பிரானம் எத்தனை இழுப்பு செஞ்சார்? அவர் 2 இழுப்பு தான் செஞ்சார். when the third pull comes in his ministry, 3ஆவது இழுப்பு வரும்போது God took him. 3ஆம் இழுப்பு வரும்போது தேவன் தீர்க்கதரிசியை எடுத்துக்கொண்டார். God took the prophet in the third pull. He did only 2 pulls. Branham did 2 pulls. Moses defeated 2 kings only. மோசேக்கு பிறகு யோசுவா வந்தார். Who is Joshua now? Branham, Moses. Then who Joshua? Joshua is the Holy Spirit. யோசுவா என்பது யாரு? பரிசுத்த ஆவி. Joshua is the mighty angel. Hallelujah, praise God. யோசுவா என்றால் யாரு? பலமுள்ள தூதன். Joshua is the third pull. யோசுவா யாரு? 3ஆம் இழுப்பு. பரிசுத்த ஆவியானவர் வந்தார். Joshua works through the bride now. Hallelujah, praise God. யோசுவா இப்போ மணவாட்டி மூலமாக கிரியை செய்கிறார். யோசுவா மணவாட்டி. Joshua owned 31 kings. யோசுவா 31 ராஜாக்களை ஜெயித்தார். Hallelujah, praise God. நிறைய ராஜாக்களை ஜெயித்தார். So the mighty angel performs the third pull. Hallelujah, glory. இப்போ பலமுள்ள தூதன் என்ன செய்றாரு? third pull செய்றாரு. third pull works in our life every day. Hallelujah, glory. 3ஆம் இழுப்பு மணவாட்டியுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் கிரியை செய்கிறது. ஒரு மாசத்துக்கு மொத்தம் எத்தனை நாள் இருக்குது? 31 நாள். ஒரு மாசத்துக்கு 31 நாள் இருக்குது. சரியா? சரி. அதுபோல யோசுவா எத்தனை ராஜாக்களை ஜெயிச்சான்? 31 ராஜாக்களை ஜெயிச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மணவாட்டி 31 நாளும் சாத்தானோடு போராடி சாத்தானை ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், glory. அதான் அர்த்தம். பிரைஸ் காட். தென் கேலேப். அடுத்தது யார் வராரு? காலேப் வராரு. Caleb is the representative to the bride of Christ. Caleb யாரு? மணவாட்டி. மோசஸ் வந்து பிரானம்.
Moses is equal to Branham. Joshua is equal to Holy Spirit, mighty angel. Caleb is equal to the bride of Christ. Caleb யாரு? மணவாட்டி. நம்ம தான் we are Calebs. நம்மலாம் காலேப். திகஸ் ஜெபிக்கிறார். Prophet prays, God give us more Calebs to us. தேவனே எங்களுக்கு நிறைய காலேபுகளை தாரும் என்று ஜெபித்தார். அப்படின்னா காலேப்னு பேர் வச்சிருக்காங்களா? அவங்களாம் அந்த காலேப்பா? இல்லை, அவங்க மட்டும் இல்லை, அவங்களும் காலேப்பு தான். Each and every bride of Christ is the Calebs. Hallelujah. ஒவ்வொரு மணவாட்டியும் இன்னைக்கு யாரு? டுடே எவ்ரி பிரைட் இஸ் Calebs. ஒவ்வொரு மணவாட்டியும் கேலப் தான். மோசுவா வனாந்து பெரிய அற்புதங்களை எகிப்தில் செய்தார், 2 ராஜாக்களை ஜெயித்தார். Prophet did great miracles in the denomination. He did 2 bulls. Joshua performed 3rd bull. யோசுவா 3ஆம் இழுப்பை செய்தார், Holy Spirit. Then Caleb. Continuing ministry of Joshua. யோசுவா மினிஸ்ட்ரியுடைய தொடர்ச்சியிலே காலேப் வரார். God spoke with Moses, God spoke with Joshua, but he did not spoke with Caleb. Amen. தேவன் மோசேயோடு பேசினார், காலேப்போடு பேசினார். சாரி தேவன் மோசேயோடு பேசினார், யோசுவாவோடு பேசினார். காலேப்போடு அவர் பேசவே இல்லை. காலேப்போடு பேசவே இல்லை. ஆனால் என்ன ஆயிற்று? காலேப்போடு தேவன் பேசவில்லை. But Caleb followed the words that God spoke with Moses and Joshua. மோசேயோடு காலேப் யோசுவாவோடும் பேசின அந்த வார்த்தைகளை காலேப் பின்பற்றினான். Hallelujah, praise God. Likewise, we should follow the words that God spoke with our prophet through mighty angel. Hallelujah, praise God. அதுபோல நாம் இன்றைக்கு செய்தியை பின்பற்ற வேண்டும். தேவன் நம்மோடு நேரடியாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. We need not that God should speak with us directly by vision. தேவன் நம்மோடு நேரடியாக பேசணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா யோசுவா காலேப்போட நேரடியாக அவர் பேசல. ஆனால் காலேப்பு தான் தேசத்தை சுதந்திரித்தான். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். காலேப்பு தான் தேசத்தை போய் சுதந்திரித்தான். Caleb inherited the land, not Moses, not Joshua. மோசே அல்ல, யோசுவா அல்ல, காலேப்பு தான் தேசத்தில் போய் கால் வச்சான், ஜெயித்து கொடுத்தான், தேசத்தை பிரித்து கொடுத்தான். He distributed land to the 12 tribes. But God did not spoke with Caleb. ஆனால் தேவன் காலேப்போடு பேசவில்லை. ஈவன் நாட் ஏ சிங்கிள் வேர்ட், ஒரு வார்த்தை கூட தேவன் காலேப்போடு பேசவில்லை. அதனால் இன்றைக்கு நம்முடைய தேவன் பேசணும்னு நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. அவசியம் இல்லை நேரடியாக பேசணும்னு. ஆல்ரெடி காட் ஸ்போக் வித் அஸ் த்ரூ பைபிள் அண்ட் ஸ்போக்கன் வேர்ட். ஹல்லேலூயா. பைபிள் நம்மள்ட்ட இருக்குது, உரைக்கப்பட்ட வார்த்தை இருக்குது. God already spoke all things through the prophet in the message. Hallelujah. தேவன் எல்லா வார்த்தையும் பேசிட்டாரு. இனிமேல் அவர் வேறு வார்த்தை பேச வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாமே everything is in the message. எல்லாமே செய்தியில் இருக்குது. So we should read the message and follow the message. Then we will go to the promised land. Hallelujah, praise God. அப்பொழுது நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு செல்வோம். யோசுவா 24:15. Joshua 24:15. கர்த்தரை சேவிக்கிறது உங்களுக்கு பார்வைக்கு ஆகாததாய் கண்டால் பின்ன யாரை சேவிப்பீர்கள் என்று இன்று தெரிந்து கொள்ளுங்கள். நதிக்கு அப்புறத்தில் உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை சேவிப்பீர்களோ? நீங்கள் வாசம் பண்ணுகிற தேசத்து குடிகளாகிய எமோரியரின் தேவர்களை சேவிப்பீர்களோ? நானும் என் வீட்டார்மோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். இப்போ யோசுவா சொல்றார், நதிக்கு அப்புறத்திலே உங்கள் பிதாக்கள் சேவித்த தேவர்களை நீங்கள் சேவிக்காதீர்கள். நதிக்கு அப்புறத்திலே அவர்கள் பிதாக்கள் சேவித்தார்கள். அதுபோல இன்றைக்கு நதிக்கு அப்புறத்திலே, நதி என்பது என்ன? The river is the death. நதி என்றால் ஜோர்டன், யோர்தான் நதி. ஜோர்டன் means death. Jordan is the Pentecost message. Prophet says Jordan is the Pentecost message. After Jordan, promised land. யோர்தானுக்கு அப்புறம் promised land. That is the restoration of the word, 7 seals. Hallelujah. அப்ப நதிக்கு அந்த புறம் ஸ்தாபனம், denomination. After the east side of the, after the river is the denominations. நதிக்கு அந்த பக்கம் என்பது ஸ்தாபனம். நம்முடைய பிதாக்கள், நம்முடைய பெந்தகோஸ்தே பிதாக்கள் நதிக்கு அப்புறத்தில் இருந்த தேவர்களை சேவித்தார்கள். ஆமென். ரோமன் கேத்தலிக், லுத்தர்,
ரோமன் கேத்தலிக், லூத்தர், வெஸ்லி, பெண்டிகாஸ்ட். 4 denominations, 4 ஸ்தாபனங்கள் நதிக்கு அப்புறத்திலே, ஆஃப்டர்வர்ட் ஆஃப் த ரிவர். நதிக்கு அப்புறத்தில் இருந்த இந்த 4 அந்த ஸ்தாபனங்கள் என்னது? ரோமன் கேத்தலிக், புரொட்டஸ்டன்ட், அப்புறம் மெத்தோடிஸ்ட், பெண்டிகாஸ்ட். நதிக்கு அப்புறத்தில் இருந்த தேவர்களை சேவிக்க வேண்டாம், இவர்கள் சேவித்த தேவர்களை நாம் சேவிக்க கூடாது. ரோமன் கேத்தலிக், லுத்தரன், வெஸ்லியன், பெந்தோகோஸ்தே, பெண்டிகாஸ்ட் இவர்கள் எந்த தேவர்களை சேவித்தார்கள்? which god they worshipped? They worshipped the Trinity God. அவர்கள் திருத்துவ தேவர்களை சேவித்தார்கள். So Joshua says, ஆகவே யோசுவா சொல்கிறார், you should not worship that gods. நீங்கள் அந்த தேவர்களை என்ன செய்ய வேண்டாம்? வழிபட வேண்டாம் என்று சொல்கிறார். ஆகவே திருத்துவ நதிக்கு அப்புறத்திலே பெந்தோகோஸ்தேனர், லூத்தரன், வெஸ்லியர் அவர்கள் திருத்துவ தேவர்களை வழிபட்டார்கள். பட் ஜாஷ்வா சேஸ், ஆனால் யோசுவா சொல்லுகிறார், as for me and my family we will worship the Lord. Hallelujah, glory. இப்பொழுது யோசுவா சொல்கிறார், ஆனால் அவர்கள் திருத்துவ தேவர்களை சேவித்தார்கள். அப்படி அவர்கள் ஸ்தாபனங்கள் திருத்துவ தேவர்களை சேவித்தார்கள் நதிக்கு அப்புறத்திலே. யோசுவா சொல்கிறார், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்கிறார். ஜாஷ்வா says that he will worship the only one God. Hallelujah, praise God. ஒரே தேவனை வணங்குவேன் என்று சொல்கிறார். So bride should worship only one God. Hallelujah. மணவாட்டி ஒரே தேவனை வழிபட வேண்டும். நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேவர்களாகிய திருத்துவ தேவர்களை, அஞ்ஞான தேவர்களை வழிபடக்கூடாது என்று சொல்கிறார். Likewise the same way, அதே போலதான் தீர்க்கதரிசி சொல்றார். prophet says, தீர்க்கதரிசி சொல்கிறார். தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்னு பார்ப்போம். let us see what prophet says in the message. தீர்க்கதரிசி செய்தியில் என்ன சொல்கிறார்னு பார்ப்போம். யோசுவா நான் கர்த்தரை சேவிப்போம் என்று சொல்கிறார். தீர்க்கதரிசி யாரை சேவிப்போம்னு சொல்றாருன்னு பார்ப்போம். ப்ராஃபட் என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். மெசேஜ் டைட்டில், செய்தி தலைப்பு, த ரெப்ரோச் ஃபார் த வேர்ட், வார்த்தை நிமித்தம் வரும் நிந்தை. 62 year 1962. அதில் ப்ராஃபட் பேரா நம்பர் 297 297 சொல்லுகிறாரு. 298 298. He stood and took 5 fish or 5 biscuits and 2 fish and fed 5,000. right. 299 பேரா நம்பர் 299. He was the word. அவர் வார்த்தையாக இருக்கிறார். அவர் வார்த்தையாக இருந்தார். Amen, amen, amen. He is the word. அவர் வார்த்தையாக இருக்கிறார். and he ever will be the word. அவர் எப்பொழுதும் வார்த்தையாக அவர் இருப்பார். Hallelujah. and for me and my house we will serve the word. Hallelujah, praise God, glory, praise God. what Joshua says, what prophet says, யோசுவா என்ன சொல்கிறார்? தீர்க்கதரிசி என்ன சொல்கிறார்? யோசுவா சொல்கிறார், நானும் வீட்டார் கர்த்தரை சேவிப்போம். Joshua says we will serve the Lord, but our prophet says we will serve the word. Hallelujah. because என்றால் the Lord becomes the word today. Hallelujah. இன்றைக்கு கர்த்தர் இன்றைக்கு வார்த்தையாக இருக்கிறார். Hallelujah, praise God. now the Lord is the word. so we should serve the word as like Joshua said. ஆகவே நாம் யோசுவா சொன்னது போல நாம் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும்? இன்றைக்கு நானும் என் வீட்டாரும் என்றால் நாங்கள் வார்த்தையை சேவிப்போம் என்று சொல்ல வேண்டும். we should say that as for me and my house, as for me and our church, we will serve the word. நாங்கள் வார்த்தையை சேவிப்போம் என்று சொல்ல வேண்டும். praise God, hallelujah, பிரியமானவர்களே, glory, praise God. ஆகவே அருமையான சகோதரர்களே, கட்டாத வீடுகளிலே நீங்கள் குடியிருப்பீர்கள், இதுவரை போகாத பாதையிலே நீங்கள் செல்வீர்கள். you will leave the unbuilt house by you, God says. and also God says you will go the path, you will go in the way that you ever not went before. you will go in the path that you never went before. இதற்கு முன்பு நீங்கள் போகாத பாதையிலே நீங்கள் செல்லுகிறீர்கள் என்று சொல்லு. இது ரெண்டைத்தான் இன்னைக்கு நான் சொல்ல வந்திருக்கேன். what is that? today I come to say this two. இந்த ரெண்டு என்ன? what is this two? இந்த ரெண்டு என்னன்னு பார்க்கணும். கட்டாத வீடுகளிலே நீங்கள் குடியிருப்பீர்கள் என்று தேவன் சொன்னார். இஸ்ரவேல் ஜனங்களே, தேவன் அவர்களை கானான் தேசத்துக்கு கொண்டு சென்றார். எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு கொண்டு சென்றார். God brought them from Egypt to land of Canaan. before that, அதற்கு முன்பு God called out Abraham. தேவன் ஆபிரகாமை அழைத்தார். from Babylon, பாபிலோனிலிருந்து தேவன் ஆபிரகாமை அழைத்தார். we should go from the very beginning. ஆரம்பத்துக்கு நாம் சொல்லுவோம்.
தேவன் ஆபிரகாமை அழைத்தார். அவனை ஒரு குழப்பத்திலிருந்து தேவன் அழைத்தார். God called him from the mess. ஒரு குழப்பத்திலிருந்து அழைத்தார். தேவன் ஆபிரகாமை அழைத்தார். அப்பொழுது ஆபிரகாமை பார்த்து தேவன் சொன்னார், உன் சந்ததியை நான் வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக்குவேன், கடற்கரை மணலை போல உன் சந்ததியை பெருக்குவேன். ரெண்டு வார்த்தை சொன்னார். உன் சந்ததியை கடற்கரை மணலை போல பெருக்குவேன், வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக்குவேன் என்று சொன்னார். The two words, I will multiply you as the sands of the seashore and also the stars of the heaven. வானத்து நட்சத்திரங்களைப் போல அவனை பெருக்குவேன் என்று சொன்னார். அப்போ இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, கடற்கரை மணலை போல மண்ணை போல இருந்த ஆபிரகாம மகிமைக்கு இது கொண்டு சென்று விட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். மண்ணிலிருந்து விண்ணுக்கு, from the sand unto the heaven, from the dust unto the glory. His seeds, God will make his seeds, அவனுடைய சந்ததியை, ஆபிரகாம் சீட்ஸ், ஆபிரகாமுடைய சந்ததி. மண்ணிலிருந்து விண்ணுக்கு நம்மை உயர்த்துகிறார், தாழ்மையிலிருந்து மேன்மைக்கு நம்மை உயர்த்துவார் என்று, அவனுடைய சந்ததியை உயர்த்துவார் என்று தேவன் காட்டுகிறார். ஆமென், பிரைஸ் லார்ட். சயின்டிஸ்ட் சொல்றாங்க, சயின்டிஸ்ட் சே தட் we cannot number the stars. விஞ்ஞானிகள் சொல்றாங்க நம்ம ஸ்டாரை எண்ணவே முடியாதுன்றாங்க. அவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்கான் வானத்தில். விஞ்ஞானிகள் சொல்ற கணக்கெல்லாம் ஒரு அப்ராக்சிமேட் நம்பரிங் தான், கவுண்டிங் தான், ஒரு தோராயமான கணக்கிடுதல் தான். ஏன்னா அவ்வளோ நட்சத்திர கூட்டங்கள் வானத்தில் இருக்கு. அப்படின்னா என்னது, உன் சந்ததி அவ்வளோ தூரம் பெருக்குவேன்னா என்ன அர்த்தம்னா, எண்ண முடியாத கூட்டமாக உன் சந்ததி பெருகும் என்று தேவன் சொன்னார் ஆபிரகாம்கிட்ட. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஒரு குமாரன் பிறந்தான், அவனுடைய பெயர் ஈசாக். ஆபிரகாம் begot a son, his name is Isaac. அவனுக்கு பொண்ணு தேட போனாங்க ஈசாக்குக்கு. ஈசாக்குக்கு பெண் தேட சென்றார்கள். they went to catch the bride for Isaac. ஈசாக்குக்கு பெண்ணு தேட போனாங்க. அப்போ லாபானுடைய வீட்டில் அவங்க பாடுறாங்க, அங்கே ஒரு பாட்டு பாடுறாங்க, என் சகோதரியே நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக, உன் சந்ததியார் பயங்களுடைய வாசலை சுதந்திரிப்பார்கள். They says, Laban and his family says, my sister, you will multiply like million of million. நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக என்று சொன்னார். They says, your seed will possess the gates of the enemy. They sang the song, praising song unto Rebecca. Rebecca பார்த்து சொன்னா, உன் சந்ததி கோடா கோடியாய் பெருகுவார்கள், பகைஞருடைய வாசலை, சத்துருக்களுடைய வாசலை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று பாடினாங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு, கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொன்ன அந்த வார்த்தையவே யார் பாடுறாங்க? இவங்க பாடுறாங்க. உன் சந்ததியை வானத்து நட்சத்திரம் போல பெருக்குவேன்னு சொன்னார்ல, அதே தான் இவங்களும் பாடுறாங்க. எங்கள் சகோதரியை நீ கோடா கோடியாக பெருகுவாயாக. அப்போ ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொன்ன இந்த பாட்டை, இந்த வார்த்தைகளை சத்துருக்கள் வாசலை சுதந்திரிப்பார்கள் அப்படின்னு பாடுறாங்க. இந்த ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் சொன்னதை எப்படி அவங்க பாடுறாங்க? ஒரு ஆபிரகாம் சொல்லி அனுப்பிச்சிருப்பாரா, இந்த மாதிரி பாடுங்க பொண்ணு தேட வரும்போது இப்படி பாடுங்க நீங்கள் அப்படின்னு யார்கிட்டையும் சொல்லி அனுப்பிச்சிருப்பாரா? இல்லை, யார்கிட்டையும் சொல்ல, ஒருத்தர்கிட்டையும் சொல்லலை. ஆனால் அவங்க பாடினாங்க. they sang the song. இதுக்கு தீர்க்கதரிசி என்ன சொல்றார்? what prophet says for this? இதுக்கு என்ன தீர்க்கதரிசி சொல்றாருன்னா, Laban's family got little bit spirit with them. லாபானுடைய குடும்பத்தில் கொஞ்சம் ஆவி என்ன செஞ்சான், இருந்துச்சான். ஏதோ ஜஸ்ட் லிட்டில் பிட் ஸ்பிரிட் இன் தம், ஏதோ கொஞ்சம் ஆவி இருந்துச்சான், வேலை செஞ்சிச்சான். அதனால தான் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, இப்படி பாடியிருக்காங்க. ஏதோ முழு ஆவி இல்லை, ஏதோ கொஞ்சம் இருந்திருக்கு. ரைட். உன் சந்ததியார் கோடா கோடியாய் பெருகுவார்களாக அப்படின்னு சொன்னாங்க. உன் சந்ததி கோடா கோடியாக பெருகுன்னு சொல்லி அவங்க சொன்னது உண்மையா? அவங்க சொன்னது நடந்ததா? நடந்தது. ஆபிரகாமுடைய சந்ததி கோடா கோடியா இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கு, பெருகி இருக்கு. ஆபிரகாமுக்கு அடிமை குமாரன் இஸ்மவேல், அந்த இஸ்மவேலால் அரபியர்கள் இன்னைக்கு மேற்கு ஆசியாவே அவனுடைய சந்ததியிலிருந்து தான் வந்திருக்குது. அடுத்தது செகண்ட் சன், the promised son யாரு? who is ஐசக், ஈசாக்கு பிறந்தார். ஈசாக்கு தான் ஜூஸ், இன்னைக்கு இருக்கிற யூதர்கள். டுடே ஜூஸ் இஸ்
த ட்ரைப் ஆஃப் த டிசெண்டன்ட் ஆஃப் ஐசக். ஐசக்குடைய சந்ததி அவங்க. யூதர்கள் வந்து ஈசாக்குடைய சந்ததி, ரைட்டு. இது இல்லாமல் ஏத்தியர் எமோரியர்னு அந்த கூட்டம் வேறு தனியாக இருக்குது. 3வது மனைவி, ஆபிரகாமுடைய 3வது மனைவி கேத்துரால் மூலமாக 7 பிள்ளைகள் பிறந்தார்கள் ஆபிரகாமுக்கு. அந்த 7 பிள்ளைகள் சந்ததியெல்லாம் அப்படியே பரவி போயிட்டுருக்கு. இருந்தாலும் என்ன முடியாத திரளான கூட்டம் இது இல்லை. இருந்தாலும் இஸ்மவேலர்கள் இவங்கெல்லாம் சேர்த்தா என்ன முடியாத திரளான கூட்டம் இல்லை. ஆனால் சொல்கிறாங்க, உன் சந்ததி கோடா கோடியாய் பெருகுவார்கள், என்ன முடியாத திரளான கூட்டமாக இருப்பாங்க. இன்றைக்கி யூதர்களை எடுத்துக்கிட்டோம்னா, இஸ்ரேல் நாட்டில் போய் யூதர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா ரொம்ப பேர் இல்லை, 1 கோடி 2 கோடி தான் இருப்பாங்க, அவ்வளோதான் இருப்பாங்க எண்ணிக்கை. ஆனால் பைபிள் சொல்லுது உன் சந்ததி எப்படி பெருகுவாங்களாம், கோடா கோடியாக பெருகுவாங்களாம். யூதர்கள் இப்படி பெருகலையே. அப்போ இவங்க பாடுறது யாரை? இவங்க யாரை போகிறாங்க? உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல ஆக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். ஸ்டார், ஐ வில் மேக் யுவர் ஜெனரேஷன் ஆஸ் ஸ்டார்ஸ் அப்படின்றார். நட்சத்திரங்களைப் போல இருக்கிறவர்கள் யார்? ஹூ இஸ் த ஸ்டார்ஸ்? யார் அந்த ஹூ இஸ் தட் ஸ்டார்? ஹூ இஸ் த ஸ்டார்ஸ்? யார் அந்த நட்சத்திரம்? யார் அந்த நட்சத்திரங்கள்? ஜீசஸ் சேஸ் இன் த புக் ஆஃப் ரெவலேஷன், வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இயேசு சொல்கிறார், ஐ ஆம் த ஸ்டார் ஆஃப் டேவிட், நான் தாவீதின் நட்சத்திரமாக இருக்கிறேன். And I am the bright and morning star. Jesus says, hallelujah, glory. இயேசு சொல்றார், நானே நட்சத்திரமாக இருக்கிறேன் என்று சொன்னார் இயேசு. பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரம் என்று. Jesus is the son of righteous. இயேசு கிறிஸ்து நீதியின் சூரியன் என்று பைபிள் சொல்லுகிறது. பைபிள் says, சொல்லுகிறது. அப்படியானால் உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக்குவேன் என்று சொன்ன அந்த நட்சத்திரங்கள்ல அந்த முதல் நட்சத்திரம் யாரு? ஃபர்ஸ்ட் ஸ்டார் யாரு? Jesus is the first star. hallelujah. இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆபிரகாம்கிட்ட சொன்ன, உன் சந்ததியை நட்சத்திரத்தை பெருக்குவேன், நட்சத்திரத்தை போல பெருக்குவேன் அப்படின்னு தேவன் சொன்ன அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார் யாரு? Who is that first star? அந்த முதல் நட்சத்திரம் யாரு? ஜீசஸ். Praise God, hallelujah. Jesus is the first star. இங்க மேல Jesus Christ is the star of David. Jesus Christ is the bright and morning star. Jesus is the son of righteous, நீதியின் சூரியன், தாவீதின் நட்சத்திரம், பிரகாசமான விடிவெள்ளி நட்சத்திரம். தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னார், God sent to Abraham, I will make your generation as the stars of the heaven, வானத்து நட்சத்திரங்களைப் போல என்று சொன்னார். That star is Jesus Christ. hallelujah. அந்த நட்சத்திரம் யாரு? இயேசு கிறிஸ்து. praise Lord. மேலும் பார்த்தோமானால் வெளிப்படுத்தின விசேஷத்திலே, நாம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே படித்து பார்க்கும்போது அவருடைய வலதுகரத்திலே 7 நட்சத்திரங்கள் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அவரது வலதுகரத்திலே 7 நட்சத்திரங்கள் இருந்தது. The 7 stars was in his hand, right hand என்று சொல்லப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்துடைய 7 angels, இயேசு கிறிஸ்துடைய வலதுகரத்திலே C5, இயேசு கிறிஸ்துடைய வலதுகரத்திலே 7 நட்சத்திரங்கள் இருந்தார்கள். The 7 angels or the 7 stars, 7 stars, 7 நட்சத்திரங்கள் அவருடைய வலதுகரத்தில் இருந்தார்கள். இப்போ போங்க இந்த வாக்குத்தத்தத்துக்கு, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக்கும் என்று சொன்னால் யூதர்களை யாரும் நட்சத்திரமா சொல்லல ஆண்டவர். God did not say, God did not compare the Jews as the stars. So that is not Abraham's flesh seed. அது ஆபிரகாமுடைய மாம்ச வித்து அல்ல. It is the Abraham the spiritual seeds. ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய வித்து இது. Abraham's the royal seeds. hallelujah. ஆபிரகாமின் ராஜ்ஜீக வித்து. Jesus is the Abraham's royal seed. hallelujah. இயேசு கிறிஸ்து ஆபிரகாமின் ராஜ்ஜீக வித்தாயிரு. So he is the star of the David. He is the bright and morning star. He is the son of the righteous. ஆகவே இயேசு கிறிஸ்து அந்த நட்சத்திரம். அதற்கு பிறகு after that the 7 angels are the 7 stars. 7 நட்சத்திரங்கள் யார்? 7 தூதர்கள். உன் சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல ஆக்குவேன் அப்படின்னார் தேவன். அப்போ யாரை காட்டுறாரு இங்கே? பிரஜாதி சபை, ஜென்டைல் சர்ச், பிரஜாதி சபை பார்த்து உன் சந்ததி கோடா கோடியாய் பெருகுவார்களாக சொல்றார் ஆண்டவர். ஆபிரகாம் பார்த்து உன் சந்ததி கோடா கோடியாய் பெருகுவார்கள் என்று சொன்னார். தட்ஸ் நாட் ஜூஸ் ஒன்லி, தட்ஸ் நாட் ஒன்லி ஜூஸ், அது யூதர்கள் மட்டும் அல்ல, ஆல்சோ த பிரைட் ஆஃப் கிரைஸ்ட். ஹல்லேலூயா. அது யாரு? கிறிஸ்துவனுடைய மனவாட்டி. தி புக் ஆஃப் ரெவலேஷன் சாப்டர் 7, வெளிப்படுத்தின விசேஷம் 7 அதிகாரம்
verse 9. வெளிப்படுத்தல் 7 வசனம் 9. verse 9. ஆமா. இவைகளுக்கு பின்பு என்றால் என்ன? what is that after this? இவைகளுக்கு பின்பு after the Jews, யூதர்கள் 1,44,000. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைக்காரலிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாதுமாகிய திரளான கூட்டமாகிய ஜனங்கள் விலையங்களை தரித்து தங்கள் கையில் குருத்தோலை பிடித்து கொண்டு சிங்காசனம் முன்பாகவும் ஆட்டுக்குட்டியான் முன்பாகவும் நிற்க கண்டேன். ஆகவே நாம் பார்க்கிறோம், திரளான கூட்டம், எண்ண முடியாத இன்னம்பரபிள் ட்ரைப் குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் ஸ்டாண்டிங், எண்ண முடியாத. இப்போ அங்கே போவோம், ஆபிரகாம்கிட்ட என்ன சொன்னார்? உன் சந்ததியை நான் வானத்து நட்சத்திரங்களை போல பெருக்குவேன் என்று சொன்னார். கடற்கரை மணலை போல ஆக்குவேன் என்று சொன்னார். கடற்கரை மணலை யாராவது எண்ண முடியுமா? மணல் துகள்களை? கேன் வி நம்பர் த டஸ்ட் ஆஃப் த சாண்ட்? நோ. கேன் வி கவுண்ட் த ஸ்டார்ஸ்? முடியாது. ஸோ இன்னம்பரபிள் குரூப், இன்னம்பரபிள் பீப்புள் ஆர் ஸ்டாண்டிங் பிஃபோர் த த்ரோன் ஆஃப் காட் இன் ஹெவன். பரலோகத்திலே எண்ண முடியாத கூட்டமாகிய மக்கள் நிற்கிறார்கள். யார் அவர்கள்? தே ஆர் த ஜென்டைல்ஸ், த பிலீவர் ஆஃப் ஜீசஸ். அவர்கள் யார்? புறஜாதிகள். ரெவலேஷன் சாப்டர் 5 verse 7-9, வெளிப்படுத்தல் 5:9. தேவரின் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களும் பாஷைக்காரர்களும் ஜனங்களிலும் ஜாதிகளும் வந்து எங்களை தேவனுக்கென்று உடைய ரத்தத்தினாலே மீட்டு கொண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இங்கே பார்க்கணும் இங்கிலீஷ். And they sang a new song saying, thou art worthy to take the book and to open the seals thereof. For thou wast slain and hast redeemed us to God by thy blood out of every kindred and tongue and people and nation. God called the bride of Christ from every kindred, every tongue, every people, every nation. Innumerable group, எண்ண முடியாத கூட்டம். The seeds of the children of Abraham, ஆபிரகாமின் வித்துக்கள், the faith seeds of Abraham. We are not the flesh seed of Abraham, we are the faith seeds of Abraham through Jesus Christ. நாம் ஆபிரகாமுடைய விசுவாச வித்துக்களாய் இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. அல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் இருக்கோம். ஆகவே இதிலிருந்து நாம் பார்க்கும்போது எதுக்கு இதை சொல்ல வந்தேன்னா, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை எல்லாருக்கும் தரமாட்டேன், ஆபிரகாமுடைய வித்துக்குத்தான் தருவேன்னு சொன்னார் தேவன். அதே மாதிரி ஆபிரகாமுடைய வித்துக்களாகிய யூதர்கள், மாம்ச வித்துக்களாகிய யூதர்களுக்கு தேவன் கானான் தேசத்தை கொடுத்தார். பிரைஸ் தி லார்ட், ஆமென். அவர்களை வழிநடத்தி சென்றார் தேவன் அவர்களை வழிநடத்தி சென்றார். God led them through the wilderness. தேவன் அவர்களை வழிநடத்தி சென்றார். நெக்ஸ்ட், இதுல தேவன் அவர்களை அவர்களை வழிநடத்தி சென்றார் தேவன். They went in the new paths that they never went before. இதுக்கு முன்னாடி போகாத பாதையெல்லாம் அவங்கள கூட்டிட்டு போனார். They had no experienced in that paths. இது வரைக்கும் அந்த வழியில் அவங்க போனதே கிடையாது. நம்ம வழக்கமாக போகிறோம், டெய்லி ஸ்கூலுக்கு போகிறோம், வேலைக்கு போகிறோம், பல இடத்துக்கு போகிறோம். ஏதாவது புது வழியில் போகிறோமா? பயந்துக்கிட்டே போகிறோமா? இல்லை, வழக்கமாக போகிற வழி தான். அதனால் சந்தோஷமாக தைரியமாக போகிறோம் வரோம். ஆனால் இப்போ அவங்க போகிற வழி என்ன வழி? இது நியூ பேத்ஸ், புது வழி. இது வரைக்கும் அந்த பக்கம் போய் அவங்களுக்கு சர்வீஸ் கிடையாது, அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. அப்போ இது வரைக்கும் போகாத ஒரு புது பாதையில் நம்மளே காட்டு வழியில் போனோன்னு வைங்க. வழக்கமாக போகிற பாதையில் போனோம்னா பயந்துக்கிட்டே போவோமா? இல்லை, பயம் இல்லாமல் தைரியம் போவோம். ஆனால் இப்போ புது வழியில் ஒரு நாள் போகிறோன்னு வைங்க, எப்படி இருக்கும்? கொஞ்சம் பயமாக இருக்கும், கொஞ்சம் கலக்கமாக இருக்கும். ஏன்னா இது என்ன வழி? இது புது வழி. இது கரெக்டாக கொண்டு போய் விடுமா, இல்லை வழியிலே நின்றுமா, இது ஆபத்தாயிருமா அப்படின்ற கன்ஃபியூஷன் வரும் நமக்கு. அந்த கன்ஃபியூஷன் தான் யாருக்கு ஏற்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏற்பட்டது. தேவன் அவங்கள நியூ பாத்தில் நடத்தினார், புது வழியில் நடத்தினார். ஏன்? ஒய் எதற்காக அப்படி நடத்தினார்?
பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் யுத்தத்திலே பழக்கம் இல்லாததனால் அவர்கள் நாடுகள் வழியாக கொண்டு போனால் எதிரிகளோடு சண்டையிட்டு மனமடிவாகி விடுவார்கள் என்பதற்காக தேவன் அவர்களை வேறு வழியிலே, புது வழியிலே அனுப்பினார். வேறு வழியில் அனுப்பினார். அல்லேலூயா, பிரைஸ் காட். இதுவரைக்கும் போகாத வழி, the new way that never went before, because they were no experience in the wars, so God led them easily in the new way. புதிய வழியிலே அவர்களை நடத்தி சென்றார். இதுவரையில் போன வழி இல்லை. they are physical, அவர்கள் இயற்கையானவர்கள், but we are spiritual. Praise God. We are bride of Christ is the spiritual. Today also, இன்றைக்கு கூட God leading us through the new way that we never went before. Hallelujah, praise God, glory. இன்றைக்கும் தேவன் நம்மை புது வழியிலே நடத்தி கொண்டு போகிறார். இதுவரைக்கும் யாரும் டச் பண்ணாத அந்த வழியிலே, இதுவரைக்கும் யாரும் டச் பண்ணாத அந்த ரெவலேஷனிலே தேவன் நம்மை கொண்டு செல்லுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், glory. We heard the Roman Catholic doctrine, we heard the Lutheran, Wesleyan, Protestant, Pentecost and all others, many doctrines in the world. இந்த உலகத்தில் நிறைய உபதேசங்களை நம்ம கேட்டிருக்கோம். We heard many doctrines. நிறைய உபதேசங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. நிறைய ஸ்காலர்ஸ், பைபிள் டாக்டர்ஸ், பைபிள் டீச்சர்ஸ் preached many doctrines to us. But the revelation of the seven seals, hallelujah, praise God, glory. But the revelation of the seven seals is different from all the ways, hallelujah, glory. ஆனால் ஏழு முத்திரையின் வெளிப்பாடு இதுவரைக்கும் இவங்க பேசின எதுலேயுமே அது என்ன ஆகல, அது பொருந்தவே இல்லை. glory, praise God. Nobody preach this, preach like this. யார் இது போல என்ன செய்யல, அவங்க preach பண்ணவே இல்லை, ஒருத்தரும். நிறைய many false doctrine came, many doctrines came. நிறைய கள்ள உபதேசம் வந்துச்சு, நிறைய பேர் ப்ரீச் பண்ணாங்க, நிறைய பேர் உபதேசம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி, before that many teachers came, but revelation of the seven seals is not coinciding with that. ஏழு முத்திரை செய்தி அதோடு என்ன செய்யவில்லை, அது இணையவே இல்லை. This is the new way to us. This is the new way leading us to the heaven, to the glory. Hallelujah, praise God, glory. இது ஒரு புதிய வழியாக இருக்கிறது. இது மாதிரி நம்ம இதுவரைக்கும் நானும் கேள்விப்பட்டதே கிடையாது. ஏழு முத்திரை செய்தி மாதிரி இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது. ஏழு முத்திரை நமக்கு தந்திருக்கிற வெளிப்பாடு அடாப்ஷன், அடாப்ஷன் டு த பிரைட், சன்ஷிப் டு த பிரைட். நோபடி பிரீச் ஹியர் பிஃபோர். இதுக்கு முன்னாடி யாருமே என்ன செய்யல, பிரீச் பண்ணல. பட் இட் இஸ் இன் த ரெவலேஷன் ஆஃப் செவன் சீல்ஸ் புக். ஆனால் இது எதில் இருக்குது, ஏழு முத்திரை புஸ்தகத்தில் இருக்கிறது. தீர்க்கதரிசி இதுக்கு முன்னாடி லார்கின்ஸ், அப்புறம் ஸ்கோஃபீல்டு, உரியா ஸ்மித், இவங்களுடைய டீச்சிங்ஸ்லாம் ப்ராஃபட் ரெஃபர் பண்ணார். அதெல்லாம் ரெஃபர் பண்ணிட்டு அதெல்லாம் எல்லாத்தையும் ஷார்ட் அவுட் பண்ணி எடுத்துக்கிட்டு தான் மெசேஜ் கொடுக்க வந்தார் தீர்க்கதரிசி. ஆனால் தேவன் அதை தடுத்துட்டார். ஹல்லேலூயா, தேவன் அதை என்ன செஞ்சிட்டாரு, தடுத்துட்டார். திஸ் இஸ் த ஓல்டு வே. இதெல்லாம் என்ன ஆகலை, இதெல்லாம் பழைய வழிகள். we should go in the new way. Hallelujah, glory. இதெல்லாம் பழைய வழிகள். These all are the old doctrines about seven seals. But today the bride of Christ should go in the new way. Hallelujah, praise God. The revelation given from heaven, not from man, not from denomination, not from carnal thought. மனித அறிவினாலே, மனிதனால் அல்ல வெளிப்பாடு தரப்படவில்லை. It's from heaven. Hallelujah. இது எங்கிருந்து வந்திருக்குது, பரலோகத்திலிருந்து வந்திருக்கு. அதனால இந்த செய்தி இப்போ நம்ம பேசுகிற செவன் சீல்ஸ் செய்தி இதுவரைக்கும் யாருமே என்ன பண்ணல, பேசவே இல்லை, யாரும் டச் பண்ணல. எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை இதுவரைக்கும் யாரும் போகாத புதிய பாதையில் நடத்தினாரோ, அதுபோல் மனவாட்டியை யாரும் டச் பண்ணாத நியூ ரெவலேஷனில் தேவன் மனவாட்டியை கொண்டு செல்லுகிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். தட்ஸ் த செவன் சீல்ஸ் மெசேஜ். அதுதான் என்னது, ஏழு முத்திரை செய்தி. க்ளோரி, ஹல்லேலூயா, பிரைஸ் காட். நெக்ஸ்ட் பிக்சர். நீங்கள் கட்டாத பட்டினங்களில் நீங்கள் வாசம் பண்ணுவீர்கள். God says you will possess, you will live in the unbuilt house by you. You will live in the enemy's city. You will possess the enemy's houses, city, and you will live in that. That's unbuilt by you.
உங்களால் கட்டப்படாத எதிரியுடைய கட்டப்படாத நகரங்களிலே நீங்கள் போய் தங்குவீர்கள். நீங்கள் கட்டாத வீடுகளிலே நீங்கள் போய் குடியிருப்பீர்கள். நீங்கள் நடாத தோட்டங்களிலே நீங்கள் போய் குடியிருப்பீர்கள். நீங்கள் விதைக்காத வயல்களிலே போய் நீங்கள் அறுவடை செய்வீர்கள். என்ன ஒரு ஆச்சரியம்! உங்க வீடை கட்டவே இல்லை, தோட்டம் போடலை, வயல் விதைக்கல, நகரத்தை உண்டாக்கல, எதுவுமே செய்யலை. எல்லாம் ரெடியாக இருக்குது. எல்லாம் ஆல் திங்ஸ் ஆர் டன் பை ரெடிமேட். எல்லாம் ரெடிமேடாக எல்லாம் ரெடியாக இருக்குது. எதிரிகள் இவங்க போய் அவங்கள சண்டை போட்டு விரட்டி விட்டுட்டு அவங்கள கொண்டுட்டு அந்த நகரங்கள்லாம் இவங்க பிடிச்சிக்காங்க. எல்லாம் வருஷ வருஷம் வீடு வீடாக இருக்கும், அழகழகான வீடு. நீ ஒரு வீடு எடுத்துக்க, நீ ஒரு வீடு எடுத்துக்க, ஆளுக்கு ஒரு வீடு எடுத்துக்க, ஃப்ரீயா, காசுலாம் கிடையாது, எல்லாம் ஃப்ரீயாக வீடு எடுத்துக்கிட்டாங்க. போய் சந்தோஷமாக தங்குறாங்க. போய் ஆளுக்கு ஒரு வயல் எடுத்துக்க, வயல்லாம் நல்லா விளைஞ்சிருக்குது, தோட்டம்லாம் விளைஞ்சிருக்குது. இவங்க எதுவும் கட்டலை, விதைக்கல, எதுவுமே பண்ணலை, ஒன்றுமே செய்யலை அவங்க. ஆனால் இவங்களுக்கு எல்லாமே கிடைக்குது. ஹல்லேலூயா, பிரைஸ் காட், க்ளோரி. இதை இஸ்ரவேலர்கள் சுதந்தரித்தார்கள். Who inherited this lands and this cities and these houses? Bible says the seed of Abraham did that. ஆபிரகாமுடைய வித்துக்கள் தான் அதை செய்தது. It was only given to the Abraham's seed. அது யாருக்கு கிடைக்கிறது? அது ஆபிரகாமுடைய சீடு தான். Today prophet Branham says, who is the Abraham's seed? இன்றைக்கு யார் ஆபிரகாமுடைய வித்துக்களாக இருக்கிறார்கள் என்று தீர்க்கதரிசி சொல்கிறார். Let us go in the message and see that. நாம் செய்திக்கு நாம் சொல்லுவோம். இப்போ பார்த்துட்டீங்களா இந்த படம், ரைட்டு. கட்டாத வீடுகளில் போய் இந்த நகரங்கள்லாம் பிடிச்சி உள்ளே போய் குடியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அவங்க விதைக்காத தோட்டங்களில் போய் அறுவடை பழம், திராட்சை பழம், மாதுளம்பழம் எல்லாம் அறுவடை செஞ்சு நல்லா கண்ணதை சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. ஓகே, க்ளோரி. இப்போ நம்ம சொல்லுவோம், செய்திக்கு நம்ம சொல்லுவோம். நவ் கோ டு மெசேஜ். இப்போ நம்ம செய்திக்கு போவோம். ப்ராப்பர்ட் சொல்கிற சில கோட்ஸ் எல்லாம் பார்ப்போம். செய்தியுடைய தலைப்பு possessing the gates of enemy. எதிரி சத்துருக்களுடைய வாசலை சுதந்தரித்தல். செய்தி பேரா நம்பர் 35, பேரா எண் 35. Men are not infallible but God is. மனிதர்கள் தவறாதவர்கள் அல்ல. மனிதர்கள் எல்லாம் தவறுறவங்க தான். பட் காட் இஸ். ஆனால் தேவன் ஒருத்தர் தான் தவறாதவர், மற்ற எல்லாம் தவறுவாங்க. ரைட், சரி. மேன், மனிதன், யூ கெட் யுவர் மைண்ட் ஆன் எ மேன், ஹி வில் மேக் ஏ மிஸ்டேக். நீங்கள் ஒரு மனிதனை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக அவன் ஒரு தவறு செய்வான். மனிதன் தவறுகள் செய்வான் சொல்லுகிறார். மேபி நாட் வில்ஃபுல்லி, அவன் விருப்பப்பட்டு ஒரு வேலை செய்யாமல் இருக்கலாம், ஒருவேளை விரும்பியதை செய்யாமல் இருக்கலாம். பட் ஹீல் டூ இட். எப்படியோ அவன் என்ன செஞ்சிடறான், விரும்பி செய்யலாம், விரும்பாமல் செய்யலாம், ஆனால் எப்படியோ மனிதன் தவறு செஞ்சிடறான். ஆனால் தேவன் என்ன செய்ய மாட்டார். காட் இஸ் இன்ஃபாலிபிள், நாட் இன்ஃபாலிபிள். தேவன் தவறு காட் இஸ் நாட் டூயிங் த மிஸ்டேக்ஸ். தேவன் தவறு செய்ய மாட்டார். மேபி காட் பெர்மிட்ஸ் ஹிம் டு டூ இட் so that he can shake your faith away from man. மனிதன் மேல் உள்ள உங்கள் விசுவாசத்தை எடுப்பதற்காக தேவன் அப்படி செய்யும்படி அதை அனுமதிக்கிறார். தேவன் அப்படி செய்யறதுக்கு அனுமதிக்கிறார். சரி. பட் இன் த பவர் ஆஃப் த ரெசரக்ஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், ஆனால் இயேசு கிறிஸ்துடைய வல்லமை, உயிர்த்தெழுதலின் வல்லமையின் மேல் நாம் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக செய்கிறார். மனிதன் மேலே விசுவாசம் வச்சிடக்கூடாது. அந்த மனிதன் மேலே விசுவாசம் வச்சேன், இந்த மனிதன் விசுவாசம் வச்சேன் அப்படி சொல்லக்கூடாது. அந்த சபை மேலே விசுவாசம் வச்சேன், இந்த சபை வச்சேன் தவறி போயிடுச்சு அப்படி சொல்லக்கூடாதுன்றதுக்காக நம்மளை யார் மேலே விசுவாசம் வைக்கணுன்றாரு, தேவன் மேலே விசுவாசம் வைக்கணுன்றதுக்காக அப்படி செய்கிறார். ரைட். தட்ஸ் வேர் த ட்ரூ சீட் ஆஃப் ஆபிரகாம் ரெஸ்ட் தேர் ப்ராமிஸ். அங்கே தான் ஆபிரகாமுடைய உண்மையான வித்து வாக்கு தத்துவத்தின் மேல் இளைப்பாறுகிறது. அப்போ நம்ம விசுவாசம் எதன் மேலே இருக்கணும்? எப்பயும் செய்தியின் மேலே, வார்த்தையின் மேலே. ஏன்னா தேவனே இன்னைக்கு எப்படி ஆயிட்டார்? இன்னைக்கு செய்தி. ஒருத்தர் சொன்ன, என்ன எப்போ பார்த்தாலும் செய்தி 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 சொல்லிகிட்டே இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் செய்தி செய்தின்றீங்களே. ஆமாம், நானும் என் வீட்டார் மூலம் கட்டையை செவிப்போன்னு யோசுவா சொன்னதை ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லிட்டாரு, அதை வார்த்தையை செவிப்போன்ட்டாரு. அப்போ கர்த்தர் இப்போ என்ன ஆயிட்டாரு? வார்த்தை ஆயிட்டார். வார்த்தை தான் இப்போ என்ன ஆயிடுச்சு? செய்தி ஆயிடுச்சு. அப்போ செய்தி செய்தி செய்தின்னு சொல்கிறதுல தப்பே கிடையாது. செய்தின்னு நம்ம சொன்னோம்னா அதுக்கு அர்த்தம் என்னது? தேவன். ஆனால் நம்ம நானும் என் வீட்டார் மண்டால் நான் செய்தியை சேவிப்பேன்.
நானும் என் வீட்டாரும் என்றால் வார்த்தையை சேவிப்போம், நானும் என் வீட்டாரும் என்றால் இந்த செய்தியையே சேவிப்போம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா செய்தி தான் தேவன். நம்முடைய விசுவாசம் எதன் மேல் இருக்கணும்? செய்தியின் மேல் இருக்கணும். பிகாஸ் தே கேன் ஒன்லி பி சீட் ஆஃப் ஆபிரகாம் வென் தே ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியை அவர்கள் பெறும்போதுதான் அவர்கள் ஆபிரகாமின் வித்தாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. பார்த்தீங்களா? they only be the seed of Abraham when they receive the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றாதான் நம்ம ஆபிரகாம் வித்து. பரிசுத்த ஆவி பெறலனா நம்ம என்ன கிடையாது? without receiving the Holy Spirit we are not the Abraham's seed. If we are not the Abraham's seed we cannot possess the promised land. ஆபிரகாமின் வித்தா நம்ம இல்லைன்னா நமக்கு ப்ராமிஸ் தேசத்துக்கு போக முடியாது. ஆபிரகாம் வித்து இல்லைன்னா கட்டப்படாத வீடு நமக்கு தரமாட்டார். நமக்கு கட்டப்படாத வீடு வேணும்னா நம்ம ஆபிரகாமின் வித்தா இருக்கணும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். Without the Holy Spirit they are not the seed of Abraham. பாத்தீங்களா? பரிசுத்த ஆவி நீங்க பெறலன்னா, பரிசுத்த ஆவியை நீங்க அடையலன்னா நீங்க ஆபிரகாமின் வித்தே கிடையாது. நீங்க கேட்கலாம், ஆபிரகாம் வித்தா இருந்தா என்ன இல்லைன்னா அதனால என்ன அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆபிரகாம் வித்தா இல்லைன்னா தேசத்தை அடைய முடியாது, ப்ராமிஸ்ட் லேண்ட் அடைய முடியாது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை நம்ம அடைய முடியும். யூதர்கள் போய் சேர்ந்தாங்கன்னா அவங்க ஆபிரகாம் வித்து, யோசுவா காலேப்லாம் போனாங்க, அவங்க ஆபிரகாமின் மாம்ச வித்து, அதனால அவங்க போனாங்க. இப்போ நம்ம ஆவிக்குரிய வித்து, நம்ம ஆவியில் பரிசுத்தாவியை பிறக்கலன்னா, பரிசுத்தாவியில் பிறக்கலன்னா, if we will not born in the spirit of Holy Spirit we will not be the Abraham's seed. We cannot possess the land, unbuilt house, கட்டப்படாத வீடுகளை நம்ம சுதந்திரிக்க முடியாது. That same faith that was in Abraham comes into the believers. ஆபிரகாமில் இருந்த அதே விசுவாசம் இப்பொழுது விசுவாசிகளுக்குள் வர வேண்டும். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமுக்குள்ள அந்த faith எங்க வரணும்? பிரைடுக்குள்ள. The same faith which was in Abraham came to Mary in New Testament. ஆபிரகாமுக்குள் இருந்த அந்த விசுவாசம் யாருக்குள் வந்தது? மேரிக்குள், மரியாளுக்குள் வந்தது. So she begot Jesus Christ. ஆகவே அவள் இயேசுவை பெற்றாள். So she begot the seed of Abraham. ஆபிரகாமின் வித்தை அவள் பெற்றாள். She begot the seed of Abraham. ஆபிரகாமுடைய வித்தை பெற்றாள். The same faith which was in Abraham and Mary is now comes to the bride of Christ. Hallelujah. ஆபிரகாமுக்குள்ளும் மரியாளுக்குள்ள இருந்த அதே விசுவாசம் இப்போ யாருக்குள்ள வருது? மணவாட்டிக்குள்ள. It comes to the bride. Bride begets Jesus Christ. Hallelujah. Glory. The promised seed, the royal seed. மணவாட்டி இயேசுவை பெறுகிறாள். மணவாட்டி இயேசுவை பெற்றெடுக்கிறாள், வாக்குத்தத்த வித்தை பெற்றெடுக்கிறாள். இப்போ இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் இன் திஸ் கோட்? வி ஷுட் பி ஆப்ரஹாம் சீட். நாம் ஆபிரகாமின் வித்தா இருக்கிறோம். அன்லெஸ் வி ஷுட் பி ஆப்ரஹாம் சீட் வி கேனாட் இன்ஹெரிட் த அன்பில்டட் ஹவுஸ், ப்ராமிஸ்ட் லேண்ட். ஆபிரகாம் வித்தா இல்லாவிட்டால் நம்ம வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்க முடியாது. அவர் கட்டி வச்ச வீட்டை போய் நம்ம என்ன செய்ய முடியாது? போய் குடியிருக்க முடியாது. ஒருத்தர் வீடு கட்டுறான்னு வைங்க, இடத்த வாங்கி அலைஞ்சி திரிஞ்சு பிடிச்சி ஆஃபீஸுக்கு போய் அதை பண்ணி இதை பண்ணி அலைஞ்சி திரிஞ்சு கட்டிக்கிட்டு எல்லா வேலையும் செஞ்சு ஆள் நொந்து நூலாக போய் ரொம்ப பல மன உளைச்சலுக்காகி பல உடல் கஷ்டங்கள் இதெல்லாம் ஆகி எல்லாம் முடித்து கடைசியில் கஷ்டப்பட்டு அப்பாடா அப்படின்னு போய் ஒரு வீட்டில் தங்குறான். இன்னொருத்தன் எதுவுமே செய்யாமல் எல்லாம் வேற ஆள் எல்லாம் செஞ்சு வச்சு சாவி மட்டும் கொடுத்தாங்கன்னு வைங்க, அதை மட்டும் வாங்கிட்டு போய் வீடை திறந்தான்னு வைங்க, எவன் ரொம்ப லக்கி ஃபெலோ, யார் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன்? எதுவுமே செய்யாமல் இந்த வீடு சாவி மட்டும் வாங்கிட்டு போய் திறக்கிறவன் தான். ஏன்னா எந்த கஷ்டமும் படலை, எதுவுமே இல்லாமல் வீடு கிடைக்கிது, எல்லாம் பண்ணி ரெடியாக இருக்கு. அதுபோல் பீப்புள் ஆஃப் இஸ்ரேல் ஆர் த பிளஸட் பீப்புள், லக்கி பீப்புள். அவங்க கட்டாத வீடுகளில் தேவன் அவங்கள போய் கொண்டு போய் இந்தா வீடு வச்சுக்க, ஆளுக்கு ஒரு வீடு வச்சுக்கா, சூப்பர் வீடுங்க கொடுக்குறாரு, அருமையான வீடுகள் தர்றார். அதுபோல் நாமும் கட்டாத வீடுகளை அடைய வேண்டும் என்றால் யாரா இருக்கணும்? நம்ம ஆபிரகாமுடைய வித்தா இருக்கணும். ஆபிரகாமுடைய வித்தா இருக்கணும்னா என்ன செய்யணும்? we should anointed by the Holy Spirit, பரிசுத்தாவினால் பிறந்தது. we should born again on Holy Spirit, born again in the Holy Spirit. பரிசுத்தாவியில் நாம் பிறக்க வேண்டும். பரிசுத்தாவி பெற்றாதான் நம்ம ஆபிரகாமுடைய வித்தா இருக்கணும்.
பரிசுத்தாவின் அபிஷேகம். வாட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட் அனைட்டிங்? பரிசுத்தாவின் அபிஷேகம் என்ன? பப்பா அப்படின்னு பெந்தகோஸ்தேல சபையில் சொல்வது போல அந்நிய பாஷை பேசுவதா? இல்லை. ஸ்பீக்கிங் டங்ஸ்? நோ, அந்நிய பாஷை பேசுவதல்ல. அது பரிசுத்தாவின் அபிஷேகம் அல்ல. அது ஒரு இட் இஸ் எ கிஃப்ட். பரிசுத்தாவின் அபிஷேகம் அது அல்ல. பரிசுத்தாவின் அபிஷேகம் என்ன? வாட் இஸ் த பேப்டிசம் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்? பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது என்ன? தீர்க்கதரிசி சொல்றார் பாருங்க. ஹேவ் யூ ஹியர்ட்? செய்தி தலைப்பு ஹெட்டிங், ஐ ஹாவ் ஹியர்ட் பட் நாட் சீன். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் காணவில்லை. செய்தி. அந்த செய்தியில் 102வது பேரால சொல்றாரு, how can a man that claims to have the Holy Ghost deny one word of the Bible being not right? You can do it. ஒரு மனிதன் எப்படி நான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லிவிட்டு எப்படி பைபிளில் இருக்கிற வார்த்தையை ஒரு வார்த்தை அவனால் மறுதலிக்க முடியும்? ஆமென். You cannot do it. நீங்கள் அதை செய்ய முடியாது. ஒருத்தன் பரிசுத்தாவியை நான் பெற்றுக்கிட்டேன்னு சொல்லிக்கிட்டு பைபிளில் உள்ள வார்த்தையை மறுதலிக்கிறான்னா அவன் என்ன செய்யல? அவன் பரிசுத்தாவி பெறல. அவன் என்ன செய்யல? அவன் பரிசுத்தாவி பெறல. ஓகே, நோ மேட்டர் ஹவு ரிலிஜியஸ் யூ ஆர். நீங்கள் எவ்வளவு பக்திமானா இருக்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை. நான் பெரிய பக்திமான் போல நீங்கள் இருப்பீங்களா, அருமை முக்கியம் இல்லை. ஹவு மெனி சர்ச்சஸ் யூ பிலாங்ஸ் டு. நீங்கள் எத்தனை சபைக்கு இது வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க? சில பேர் சொல்கிறோம் நாங்கள் 10 சபைக்கு போயிட்டு வந்துட்டேன், ஏதோ அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்றாரு. ஹவு மெனி புக்ஸ் யுவர் நேம் ஆன், உங்கள் பேர் புஸ்தகம் எத்தனை சபை புஸ்தகங்கள் எழுதியிருக்கு அது முக்கியம் இல்லை. ஹவு மெனி புக்ஸ் யூ நேம் ஆன். இஃப் தட் ஜென்யூன் ஹோலி கோஸ்ட் இஸ் இன் யூ, அந்த பரிசுத்தாவி உங்களுக்குள்ள இல்லைன்னா இதெல்லாம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நான் பக்தியாக இருக்கிறேன், நான் சபையில் இருக்கிறேன், நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், பூஜைக்கு போய்கிட்டே இருக்கேன், ஆராதனைக்கு போய்கிட்டே இருக்கேன், அது முக்கியம் இல்லை. பரிசுத்தாவி பெறுவது தான். விச் இஸ் த வேர்ட் மேனிஃபெஸ்டட். Holy Spirit, which is the word manifested. பரிசுத்தாவி என்பது வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையாக இருக்கிறது. அதே பாஷை இல்லை, அது என்னது? வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. You will see the message and the hour. நீங்கள் செய்தியையும் இந்த மணி நேரத்துக்கான செய்தியை நீங்கள் காணும்போது, because it is the Holy Ghost that does it. Hallelujah. அதை செய்கிறவர் பரிசுத்தாவி. இந்த மணி நேரத்துக்குரிய செய்தி அதை தர்றவர் யாரு? பரிசுத்தாவி. அதனால பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெறலன்னா ஆபிரகாமின் வித்தா இருக்க முடியாது. இல்லை, தேசத்தை கட்டப்படாத வீட்டை நம்ம அடையணும்னா ஆபிரகாம் வித்தா இருந்தால் தான் அடையணும். ஆபிரகாம் வித்தா இருக்கணும்னா பரிசுத்தாவி பெறணும். பரிசுத்தாவி பெறுறதுன்னா என்ன? அந்நிய பாஷையா? இல்லை, இக்காலத்து செய்தி, இன்றைக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை. வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை ஒருத்தன் நான் பரிசுத்தாவி பெற்றேன் பெறுதார், அபிஷேகம் பெற்றேன் பெறுதார் அப்படின்னு சொல்றாருன்னு வைங்க. ஒருத்தர் சொல்லிட்டு இக்காலத்து வார்த்தையை மறுதலிச்சாருன்னு வைங்க, அவர்கிட்ட என்ன இல்லை? பரிசுத்தாவி. பெந்தகோஸ்தேல பார்த்தீங்கன்னா பயங்கர பக்தி பலமாக இருப்பாங்க, பக்திமான இருப்பாங்க. பார்த்தா அவ்வளோ பக்தி, வெள்ளுடை தரித்து அவ்வளோ பரிசுத்தமாக இருப்பாங்க. அவர்கள்ட்ட போய் நம்ம ஒரே தேவன் இயேசுவின் நாம ஞானஸ்நானம்னு சொன்னால் உடனே சீறி கத்தி துள்ளி குதிச்சு ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவாங்க. ஒரே ஆர்ப்பாட்டம் பண்ணி நீங்களும் அந்த கிறிஸ்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லி தத்திடுவாங்க, நம்மளை வெளியேற சொல்லிடுவாங்க. பார்க்கறதுக்கு சில பேர் பரிசுத்தமாக எல்லாம் நல்ல தேவ ஆவி பெற்ற மாதிரி இருப்பாங்க. ஆனால் வார்த்தையை சொல்லும்போது மறுதளிச்சிருவாங்க. அப்படி மறுதளிச்சா உண்மையில் அவங்கள்ட்ட என்ன இல்லை? அவங்கள்ட்ட பரிசுத்தாவி இல்லை. சில பேர் செய்தி தெரியாமல் இருப்பார்கள், அவங்கள பற்றி ஒன்றும் இல்லை, உண்மையான சத்தியமே தெரியாமல் இருப்பாங்க. ஸ்தாபனங்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, அது அவங்க தப்பு இல்லையா? ஆனால் செய்தி ஒரு மனிதனுக்கு தெரிந்திருந்து அவன் செய்தியை ஏற்றுக்கொள்ளலன்னா அவன் இழக்கப்படுவான். இன்னைக்கு ஒருவேளை புறக்கணிச்சிட்டு நாளைக்கு ஏற்றுக்கிட்டா கூட தப்பு இல்லை. ஆக மொத்தம் இந்த உலகத்திலேருந்து போகிறதுக்குள்ள அவன் என்ன பண்ணணும்? செய்தியை ஏற்றே ஆகணும். செய்தியை ஏற்றுக்காமல் அதை புறக்கணிச்சா அவர்களுக்கு இழக்கப்படுவார்கள்ட்டார். ஏனென்றால் பரிசுத்தாவி தான் இந்த வேத புஸ்தகத்தை எழுதியிருக்க. இயேசு கிறிஸ்துவின் நாம ஞானஸ்நானம், இயேசுவே தேவன், ஒரு நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம், இதை எழுதியிருக்கிற பரிசுத்தாவி தான். பரிசுத்தாவி இதை எழுதியிருக்கும் போது அவரே பரிசுத்தாவி இவங்களுக்குள்ள இருந்து எப்படி மறுதளிப்பாரு? அதெல்லாம் முடியாது. 3 தேவன் தான், ஒரு தேவன் பைபிள் எழுதியிருக்கு. ஆனால் இவங்க எத்தனை தேவன் சொல்றாங்க? 3 தேவன் சொன்னா அவங்களுக்குள்ள என்ன இல்லை? பரிசுத்தாவி இல்லை. எழுதப்பட்ட வார்த்தையை மறுதளித்தார், வார்த்தையில் இருக்கிற வெளிப்பாட்டை மறுதளித்தார். இன்றைக்கு 7 முத்திரை வந்திருக்கிறது, இன்றைக்கு கர்த்தர் வந்து விட்டார் என்று சொல்லும்போது வரலன்னு சொல்லி அதை மறுதளிச்சாங்கன்னா அவங்களுக்குள்ள என்ன இல்லை? பரிசுத்தாவி இல்லை. இயேசுவே வாரும் வாரும் என்று சொல்லுவது இந்த காலத்தினுடைய செய்தி அல்ல. Today's message is not Jesus come, Jesus come.
Today's revelation is Jesus, let us go Jesus, hallelujah. Because Jesus already came to the world, already came in the bride. Jesus is now here. So we should say, let us go Jesus, not come Jesus. But just let us go Jesus. இயேசுவே வாரும் என்று சொல்வதல்ல. இன்னைக்கு பரிசுத்த ஆவியுடைய வெளிப்பாடு 7ஆம் முத்திரை 7th seal என்னது? போகலாம் இயேசுவே. glory. இதுதான் செய்தி. செய்தியை மறுதலித்தால் அங்க என்ன இல்லை, அங்க பரிசுத்த ஆவி இல்லை. நெக்ஸ்ட், செய்தியை மறுதலித்தால் பரிசுத்த ஆவி இல்லை. இப்போ செய்தியின் தலைப்பு, ஆமா, த ரெஸ்டரேஷன் ஆஃப் த பிரைட் ட்ரீ. மணவாட்டி திரும்ப அளிக்கப்படும், மணவாட்டி மனம் திரும்ப அளிக்கப்படுதல், அந்த செய்தி. வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட்? முதலாவது என்ன? மார்ட்டின் லூத்தர். முதல்ல மார்ட்டின் லூத்தர், அவர் தான் ஃபர்ஸ்ட். அதாவது சீர்திருத்தத்தில் ஃபர்ஸ்ட். he was first in the reformation. சீர்திருத்தத்தில் ஃபர்ஸ்ட் யார்? மார்ட்டின் லூத்தர். ஜஸ்டிஃபிகேஷன், அவர் கொண்டு வந்த செய்தி பேர் என்னது? நீதிமானாகுது. லூத்தர் கொண்டு வந்த செய்தி போல. வாட் வாஸ் த செகண்ட்? இரண்டாவது என்ன? ஜான் வெஸ்லி பை சாங்டிஃபிகேஷன். ஜான் வெஸ்லி அவரை எதன் மூலமா அறியப்படுறாரு? நீதிமானாகுது, பரிசுத்தமாகுது. வாட் வாஸ் த தேர்ட்? மூணாவது என்ன? பெண்டிகாஸ்ட் வித் த ரெஸ்டோரேஷன் ஆஃப் த கிஃப்ட்ஸ். மூணாவது சபை பெந்தோகோஸ்தே. இது வரங்கள் திரும்ப அளிக்கப்படுதல் மூணாவது சபைக்கு கொடுக்கப்படுது, பெந்தோகோஸ்தே சபைக்கு செய்தி. அதுதான் செய்தி. இதுதான் 3. இதுல எதுலையுமே பரிசுத்த ஆவி என்ன செய்யல, வரல. ரைட்டு. restoration of gift, the Holy Ghost, baptism of the Holy Ghost. What was the fourth? பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகம் அன்னைக்கு இருந்துச்சு. அதுல அன்னைக்கு கிஃப்ட்ல பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது தாண்டி வந்துருச்சு. இன்னைக்கு அது கடந்து பாஸ் பண்ணிருச்சு. நீ கடந்து வந்து 4th வந்துருச்சு. Holy Ghost come into the 4th today. இன்னைக்கு 4வது வந்துட்டார். ஆமா. What was the 4th? 4வது என்ன? The word, வார்த்தை. What? The word, வார்த்தை. என்னது? வார்த்தை. There were 4 great prophets. Hallelujah, praise. There were 4 great prophets. 4 பெரிய தீர்க்கதரிசிகள். நீதிமானாகுதல், பரிசுத்தமாகுதல், வரங்கள் திருப்பு அளிக்கப்படுதல், வார்த்தை. லூத்தர், வெஸ்லி, பிரானம், மைட்டி ஏஞ்சல், கிரேட் ப்ராஃபட். அதுல கிரேட் ப்ராஃபட் யாரு? மைட்டி ஏஞ்சல், பலமுள்ள தூதன் தான் கிரேட் ப்ராஃபட். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்போ 4th என்னது? வேர்டு, 4வது வார்த்தை. இப்போ அந்த 4வது கட்டத்துக்கு இன்னைக்கு வரணும். ஏன்னா பரிசுத்த ஆவி கடந்து போறாரு. பரிசுத்த ஆவி ஒரு இடத்துல இருக்குல்ல, ஒரு மரத்துல உயிர் வந்து வேர்ல இருந்து ஒரே வேர்லேயேவா இருக்குது இல்ல, அப்படியே கடந்து வளர்ந்து கீழே இருந்து உச்சி வரைக்கும் போய் மேல கனி தருது. அதுபோல சூரியன் ஒரே இடத்துல இருக்கா இல்ல, காலையில கிழக்க உதித்து அப்படியே இந்த சூரியன் டிராவலிங், இட் டிராவல்ஸ் டு from east to west. The sun traveling, the sap, the life traveling in the wheat plant. Likewise, Holy Spirit traveling from the first church age unto the last church age. Hallelujah. அதுபோல பரிசுத்த ஆவி முதல் சபையிலிருந்து 7ஆம் சபைக்கு அவர் டிராவல் பண்றாரு, அப்படியே கடந்து வராரு. ஜஸ்டிஃபிகேஷன் இருந்தாரு, அப்புறம் சாங்டிஃபிகேஷன் வந்தாரு, அதாவது நீதிமானாகுதல் வந்தாரு, பரிசுத்தமாக வந்தார், பரிசுத்த அபிஷேகத்தில் வந்தார். இப்போ எங்க வந்துட்டாரு? Now Holy Spirit comes into the word. வார்த்தைக்கு வந்துட்டாரு. Now what is Holy Spirit today? What is the anointing of the Holy Spirit today? Word is the Holy Spirit today. If we accept the word, if we receive the word, if we live in the word, we have received the Holy Spirit. This is the sign of the Holy Spirit. Hallelujah. இதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். வார்த்தை உங்களுக்குள் இருந்தால், if the message is in us, செய்தி நமக்குள் இருந்தால், it is the baptism of the Holy Spirit. அதுதான் பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானம். Glory. Next. ஆமா. I have heard but I see. நான் கேள்விப்பட்டேன் இப்பொழுது காண்கிறேன். 1965ஆம் ஆண்டு செய்தி. How can a man that claims to have the Holy Ghost deny one word of this Bible being? இது படிச்சிட்டோம். அடுத்தது இது படிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இல்ல, நெக்ஸ்ட் கோட். அடுத்த கோட், நெக்ஸ்ட் கோட். 4, நம்பர் 4. ஆமா. The rapture, செய்தியின் தலைப்பு
எடுத்துக்கொள்ள ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுதல் என்ற செய்தி, 65வது ஆண்டு செய்தி, 1965 மெசேஜ். பேரா நம்பர் 91, பேரா நம்பர் 91. when a gem comes into the womb of the female, ஒரு பெண்ணுடைய கர்ப்பப்பையிலிருந்து ஒரு அணு வரும்போது, and the body of Jesus Christ, இயேசுவினுடைய சரீரம், the bride, மணவாட்டி, will be the part of his body. மணவாட்டி அவருடைய சரீரத்தில் ஒரு பாகமாக இருப்பாள். which will, he was the word, அவர் வார்த்தையாக இருந்தார். and the bride will have to be the word added to word. அவர் வார்த்தையாக இருந்தார், மணவாட்டி வார்த்தையின் பாகமாக இருக்க வேண்டும். bride should be the part of the word. மணவாட்டி ஒரு பாகமாக இருக்கணும். because she comes from him, அவள் அவரிலிருந்து வருகிறாள். the life, ஜீவன். Luther justification, Wesley sanctification, Pentecostal baptism of the Holy Spirit, restoration of the gifts, and all the rest of it goes with it. See, it got to be the word on the top of the word. Hallelujah, glory, praise God, hallelujah. லூத்தர் நல்ல கவனிங்க, இது ரொம்ப முக்கியம். this is very very important. லூத்தர் நீதிமானாகலை கொண்டு வந்தார், வெஸ்லி பரிசுத்தமாகலை கொண்டு வந்தார், பெந்தகோஸ்தே வரங்களை கொண்டு வந்தார், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொண்டு வந்தார்கள். அதான் பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்துச்சு, போதாதான்னு கேட்கலாம். போதாது. அதுக்கு மேல இன்னொன்று இருக்கு. அதுக்கு மேல என்ன இன்னொரு இருக்கு. ஆல் த ரெஸ்ட் ஆஃப் இட், அதை விட அதெல்லாம் முடிஞ்சு, அதுக்கெல்லாம் அப்புறமேட்டு கோஸ் வித் இட், அதோட போகுது. சி, இட் காட் டு பி த வேர்ட் ஆன் த டாப் ஆஃப் த வேர்ட், ஜெம் ஆன் த டாப் ஆஃப் த ஜெம், லைஃப் ஆன் த டாப் ஆஃப் த லைஃப். இதுக்கு மேல ஜீவன் மேல ஜீவன், வார்த்தையின் மேல வார்த்தை என்ன செய்யுது, அதுக்கு மேல வருதான். எதுக்கப்புறம்? பெந்தகோஸ்தேக்கு அப்புறம். பெந்தகோஸ்தே சபை தான் 7ஆம் சபை. பெந்தகோஸ்தே சபை தான் என்ன சபை? Pentecost church is the 7th church, லவோதிக்கேய சபை. After the Pentecost church, பெந்தகோஸ்தே சபைக்கு பிறகு, that is headstone age, that is the super church. அதுதான் உன்னத சபை, சூப்பர் சபை, தலைக்கல் சபை. இந்த கோட்டை வச்சுக்கோங்க. ஆக நம்ம இங்கே பார்க்கிறோம், லூத்தர் நீதிமானாக கொண்டு வந்தாரு, வெஸ்லி பரிசுத்தமாகலை கொண்டு வந்தாரு, பெந்தகோஸ்தேயினர் வரங்கள் திரும்ப அளிக்கப்படுதல், அப்புறம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொண்டு வந்தாங்க. ஆஃப்டர் தட், அதற்கு மேல் ஹெட்ஸ்டோன்ல வேர்ட் ஆன் வேர்ட், ஜெம் ஆன் ஜெம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். வார்த்தையின் மேல் வார்த்தை, ஜீவனின் மேல் ஜீவன் எங்க வருகிறது? தலைக்கல்ல, 4th தான் தலைக்கல்ல வருது. லோரி இப்போ கோட்டுக்கு வரும். அதனால முக்கியமானது தலைக்கல், மிக முக்கியமானது. இல்ல 4 நம்பர் 4. ஆமா, பாத்தீங்களா? டாப் ஆஃப் ஜெம் ஆன் த டாப் ஆஃப் ஜெம், லைஃப் ஆன் த டாப் ஆஃப் லைஃப், to bring out the full stature of the bride of the Lord Jesus Christ. Hallelujah, praise the Lord. எதுக்கு இப்படி ஜீவன் மேல ஜீவன் வருது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பரிபூர்ண மனவாட்டிய உருவாக்குறதுக்காக இப்படி வருகிறது என்று சொல்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், glory. அப்ப இந்த ஹெட்ஸ்டோன்ல தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிபூர்ண மனவாட்டி என்னாகிறா? உருவாகிறா. பிரைஸ் காட். அப்ப தெளிவாயிடுச்சு. அப்ப 7 சபை காலத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டி என்ன ஆகல? உருவாகல. ஏதோ கொஞ்சம் போயிட்டு இருந்துச்சு. ஃபுல் ஸ்ட்ரக்சர், முழுமை வரல. ஏதோ கழுத்து வரைக்கும் தான் இருந்துச்சு, தலை வரல. தலை இல்லாம என்ன செய்யாது? கம்ப்ளீட்டா, வித்தவுட் ஹெட் த பாடி வில் நாட் கம்ப்ளீட். தலை இல்லாம சரீரம் முழுமை அடையாது. தலை எப்போ வருது? இந்த எண்ட் டைம்ல தான். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். 7 seals must need to bring the head stone. 7 முத்திரை வர்றதுக்கு எது நமக்கு ரொம்ப தேவையா இருக்குது? 7 seals. 7 முத்திரை வெரி வெரி இம்பார்ட்டன்ஸ், ரொம்ப தேவையா இருக்குது. The cloud is very very important. தலை மிக மிக முக்கியம். Because the cloud brings the head of Jesus Christ. Hallelujah. தலை எதை கொண்டு வந்திருக்கு இன்னைக்கு நமக்கு? இயேசு கிறிஸ்துவின் தலைய. This is the baptism of the Holy Ghost today. இதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இன்றைக்கு. Not speaking tongues, not gifts, not miracles. அற்புத அடையாளங்கள் அல்ல, வரங்கள் அல்ல. They were the first and second pulls. அது முதல் இழுப்பும் இரண்டாவது இழுப்பும். What is the third pull? மூன்றாம் இழுப்பு என்ன?
Third pull is the bringing the word. வார்த்தையை கொண்டு வருதல். Bringing the gem, bringing the word. It makes the perfect man of Lord Jesus Christ. It makes the perfect bride of Jesus Christ. அது இயேசு கிறிஸ்துவுடைய பரிபூர்ணமான மனவாட்டி அது கொண்டு வருகிறது. Glory, praise God. Praise. Number 5. இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டியை அது கொண்டு வருகிறது. Praise Lord. Glory. 6. ஆமா. இந்த செய்தியில் தீர்க்கதரிசி சொல்கிறார். ஆமா. Here is the rest. What is the Holy Ghost? The rest. Hallelujah. What is he? பரிசுத்தாவியன். Today what is the Holy Ghost? இன்றைக்கு பரிசுத்தாவி என்பது என்ன? The rest. ஓய்வு. பரிசுத்தாவி இன்றைக்கு என்னன்னா அது என்னது? அதான் இன்னைக்கு ஓய்வு தான், இளைப்பாறுதல் தான். When the full body of Holy Spirit comes, எப்பொழுது முழு பரிசுத்தாவி வந்தது? In the 7 seals. முத்திரைகள், in the opening of the 7 seals. 7 முத்திரைகள் திறக்கப்படுது. What is the 7th seal? 7ஆம் முத்திரை என்ன? When the lamb opened the 7th seal, about the rest, about half an hour in heaven. 7ஆம் முத்திரை திறந்தபோது அரை மணி நேரம் பரலோகத்திலே அமைதி, rest. What is Holy Ghost? Rest. What is the 7th seal? Rest. 7ஆம் முத்திரை தான் ஓய்வு, பரிசுத்தாவி தான் ஓய்வு. அப்போ பரிசுத்தாவியார் ஃபுல்னஸாக எப்போ வராரு? When the Holy Spirit in fullness comes in the opening of the 7 seals. Not in the church ages. சபை காலங்களில் அல்ல. சபை காலங்களில் part of the Holy Spirit was in the church ages. சபை காலத்தில் the earnest, the foretaste, முன்ருசி, ஒரு உற்சாகம், ஒரு முன்தொகை தான், ஒரு அட்வான்ஸ் மணி ஒன்லி கிவன் இன் த 7 churches. அப்போ 7 சபை காலத்தில் ஒரு துண்டு தான், 7 துண்டு. அதான் 7 துண்டாக பார்க்குறோம் பாருங்க. பிரமிடில் 7 stripes பார்க்குறோம். வாட் இஸ் த 7 colors? 7 stripes in the pyramid in the 7 churches. 7 pieces. அதான் 7 துண்டுகள், 7 துண்டுகள், 7 துண்டு. திஸ் இஸ் த ஜிக்ஸா பசில். இதான் அது நம்ம அறிவு, நம்ம மூளை இருக்கிறதான கண்டுபிடிக்கிற விளையாட்டு. வெட்டப்பட்ட துண்டுகளை ஒன்று சேர்க்கறது. 7 சபை காலத்தில் 7 துண்டு வெட்டப்பட்டுச்சு. அந்த வெட்டப்பட்ட 7 துண்டை ஒன்று சேர்த்தா தான் என்ன வரும்? பசில் வரும். We should fix all the 7 pieces in the பசில். பசிலில் 7 துண்டை ஒன்று சேர்க்கணும். 7 துண்டை ஒன்று சேர்த்தா மட்டும் பத்தாது, ஒரிஜினல் பிக்சர் வரணும் அதுலேருந்து. ஹல்லேலூயா. அதுலேருந்து என்ன வரணும்? மூலப்படம் வரணும். பிரமியில் எபேஸ் சபையில் சிவப்பு கலர் இருக்குது, சிமினா சபை ஆரஞ்சு கலரில் இருக்குது. நம்ம பாட்டு தூக்கி பச்சையை சொருவி விட்டோன்னு வைங்க, ஏதாவது ஒரு கலரை சொருவலான்னு பச்சையை சொருவணும்னா பொருந்தாது. ஏன்னா அதோடைய நீளம் வேற, இதோடைய நீளம் வேற, பொருந்தாது. பாருங்க, நீங்கள் எப்படி மாற்றி வச்சாலும் என்ன செய்யாது? பொருந்தாது. கரெக்டாக வச்சு தான் பொருந்தும். அப்போ 7 துண்டாக இருந்த 7 சபை காலங்களையும் இன்னைக்கு என்ன செய்யணும்? ஒன்று சேர்க்கணும். அந்த ஒன்று சேர்க்கறது தான் என்னது? ஹெட்ஸ்டோன், தலைக்கல். ஹல்லேலூயா. The fixing is the headstone. Matching is the headstone. தலைக்கல் தான் மேட்ச் ஆகுது. We are dovetailing. We are matching the 7 pieces in the pyramid. இந்த பிரமிடில் இருக்கிற 7 துண்டை மேட்ச் பண்ணுறோம். அந்த கிளவுடில், in the cloud there 7 angels are there. இந்த மேகத்தில் 7 தூதர்கள் இருந்தார்கள். அப்போ 7 ஒன்றாயிடுச்சா? வெட்டப்பட்ட 7 துண்டை ஒன்று சேர்த்துட்டோமா? 7 சபை காலத்தை வெட்டப்பட்டா. அப்போ 7 துண்டை வெட்டு ஒன்று சேர்த்துட்டோன்னா என்ன வரணும்? நமக்கு படம் வரணும். The picture should come. படம் வரணும். ஸ்தாபனங்கள் ஜிக்ஸா பசில் விளையாட்டில் தப்பாக எல்லாம் பொருத்தி வச்சிருக்காங்க. ஆனால் எப்படி பொருத்திட்டாங்க? தப்பாக பொருத்திட்டாங்கன்ற ப்ராஃபட் சொல்கிறார். படம் என்னது? ஒரிஜினல் பிக்சர் என்னது? நீல வானம் தெரிகிறது, கீழே பச்சை பசேர் என்று புல்வெளி தெரிகிறது, அதில் ஒரு மரம் ஒன்று நிற்கிறது, மரத்துக்கு கீழே புல்லை மாடு மேய்ந்து கொண்டு இருக்குது, ப்ரௌன் கலரில் மாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. இதுதான் மூலப்படம். ஸ்தாபனங்கள் எதையோ ஒன்று சேர்த்து போடலான்னு எப்படி சேர்த்துட்டாங்க, எல்லாம் மேட்ச் பண்ணிட்டாங்க. படம் தப்பாக போயிடுச்சு. வானம் கீழே வந்துருச்சு, புல்வெளி எங்கே போயிடுச்சு? மேலே போயிடுச்சு. மரம் கரெக்டாக, வானத்தில் மரம் இருக்கு, மரத்து மேலே மாடு நின்றுக்கிட்டு புல்லு தின்னுது, இலை தின்னுது. இது தப்பு. திட் இஸ் ராங். த மேட்சிங் இஸ் ராங். இதுதான் ஸ்தாபனம் செஞ்சது. ஸ்தாபன வெளிப்பாடு தவறு, கிளாரன்ஸ் லார்கின்ஸ் வெளிப்பாடு தவறு, ஜெகோவா விட்னஸ் ரசல் வெளிப்பாடு தவறு, உரியா ஸ்மித்துடைய செவன்த் டே உரியா ஸ்மித்துடைய வெளிப்பாடு தவறு, ஸ்கோஃபீல்டுடைய வெளிப்பாடு தவறு, எல்லா போதவர்களுடைய வெளிப்பாடு, ஆர்சி வெளிப்பாடு தவறு, லூத்தருடைய காரியங்களுக்கு கொஞ்சம் குறைபாடுகள் இருந்தது. ஏன்னா மேட்சிங் இஸ் ராங். பொருத்தம் என்னது? தப்பாக போச்சு.
இது மனிதனால் செய்ய முடியாது. காட் ஒன்லி நோஸ். தேவன் ஒருவரே இதை செய்ய முடியும். த கிளவுட் கேம் இன் 1963, 1963ஆம் ஆண்டிலே மேகம் வந்தது. ஆல் த 7 pieces மேட்ச்டு. 7 துண்டுகளும் ஒன்றாயிருச்சு. ஒரிஜினல் பிக்சர் கேம். மூலப்படம் என்னாச்சு? வந்துருச்சு. வாட் இஸ் த ஒரிஜினல் பிக்சர்? மூலப்படம் என்ன? இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருந்தபோது எப்படி இருந்தார்? இந்த பூமியில் இருந்தபோது ஆஃப் மேன் பிக்சரில் இருப்பது போல இருந்தார். தட் வாஸ் த ஒரிஜினல் பிக்சர். அதுதான் என்னது? ஆஃப் மேன் படம் தான் என்னது? ஒரிஜினல் பிக்சர். ஆஃப் மேன் படம் தான் மூல கோதுமணி A8. ஆஃப் மேன் பிக்சர். ஆஃப் மேன் பிக்சர் தான் கோதுமணியாக இருக்குது, மூலப்படமாக இருக்கிறது. ஆகவே மூலப்படத்திலே அங்கே எப்படி இயேசு கிறிஸ்து இருந்தாரோ அப்படி பிக்சர் வரணும். எல்லாம் மாற்றி தப்பாக வர்றாங்க. ஆகவே மூலப்படம் ஒரிஜினல் பிக்சர் இதுதான். இந்த ஒரிஜினல் பிக்சர் ஜீசஸ் கிரைஸ்ட். இப்போ 7 துண்டு இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் துண்டு துண்டாக வெட்டியாச்சு. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்க்கணும், ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணணும். வி ஷுட் ஃபிக்ஸ் இன் ஒன் பிக்சர். ஒரு படத்தில் கொண்டு வரணும். வி ஷுட் ஃபிக்ஸ் ஆஸ் ஒன் பிக்சர். ஒரு படமாக கொண்டு வரணும். ஆனால் ஸ்தாபனங்கள்லாம் தப்பாக பொருத்திட்டாங்க. ஆனால் மனிதன் தப்பு செஞ்சுட்டான். ஆனால் தேவன் கரெக்டாக பொருத்திட்டாரு. கிளவுட் கேம். இப்போ கடைசியில் என்ன வந்துச்சு? கிளவுட் வந்துச்சு, மேகம் வந்துச்சு. 7 துண்டு வந்து ஒன்றா ஒட்டிடுச்சு. 7 துண்டு ஒன்றா சேர்ந்துருச்சு. கிளவுட் கேம். A3 நெக்ஸ்ட் பிக்சர். அடுத்த பிக்சர் பிளாக் அண்ட் ஒயிட் கிளவுட். 7 துண்டுகளும் ஒன்றாக ஒட்டப்பட்டு இப்போ அந்த கிளவுடு வந்தபோது இல்லை சரி அந்த கிளவுடு எடுத்துங்க. இப்போ அந்த ஆஃப் மேன் பிக்சர் வரணும். இது படம் வரல நமக்கு. அது அந்த கிளவுட் தான் ஃபர்ஸ்ட் கிளவுட். ஆமாம். இப்போ மேகம் வானத்தில் வந்தது. இதில் 7 தூதர்கள் இருக்காங்க. 7 துண்டுகளை ஒன்றா ஒட்டியாச்சு. இப்போ ஒன்றா ஒட்டினா படம் வரணும்ல, வரல. அப்போ ஏன் படம் வரல? தீர்க்கதரிசி பார்த்தார். ஒய் த பிக்சர் டிட் நாட் கம்? ஈவன் த 7 pieces were matched. 7 angels were in the cloud. God instructed him. தேவன் அவருக்கு சொன்னார், turn the picture. Hallelujah. தேவன் அவருக்கு சொன்னார், பிக்சரை திருப்பு என்று சொன்னார். God said unto him, turn the picture. The prophet turned the picture. When he turned the picture, he saw the same face in the book, in the picture of man in this cloud. Hallelujah, glory. Praise God. பிக்சரை படத்தை திருப்புன்னு சொன்னார். திருப்பின போது ஆஃப் மேன் படத்தில் இருந்த அதே ஜீசஸ் என்ன செஞ்சிட்டாரு? வந்துருச்சு. ஒரிஜினல் பிக்சர் வந்துருச்சா இல்லையா? மூலப்படம் வந்துருச்சு. சேம் ஐஸ், தி சேம் நோஸ், சேம் மவுத், சேம் டங், சேம் பியர்ட், சேம் ஹெட், எல்லாமே வந்துச்சு. பட் த பியர்ட் அண்ட் த ஹெட் வாஸ் இன் ஒயிட், நாட் பிளாக், பிகாஸ் நவ் இஸ் ஜட்ஜ். நவ் த இப்பொழுது அதே முகம், எல்லா முகம்லாம் அப்படியே கரெக்டாக இருக்குது. ஆனால் தலைமுடியும் அந்த இதுதான் தாடியும் தான் வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா பைபிளில் 2ஆம் வருகையில் அப்படி தான் வரணும்னு எழுதியிருக்கு. அவர் தலைமை பஞ்சை போல வெண்மையாக இருந்ததுன்னு. ஹல்லேலூயா, பிரைஸ் காட், க்ளோரி. அவர் நியாயாதிபதி. கிருபாசனம் நியாயாசனமாக மாறிவிட்டது. த மெர்சி சீட் டர்ன்ட் பிகம் த ஜட்ஜ்மெண்ட் சீட். மாறிடுச்சு. த மியூசிக் சேஞ்ச்டு. இசை மாறிடுச்சு. வாரும் இயேசுவே அல்ல, போகலாம் இயேசுவே. மியூசிக் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு? வாரும் இயேசுவே அல்ல, போகலாம் இயேசுவே. இட்ஸ் நாட் த சோலோ, பட் இட் இஸ் த சிம்பனி. இந்த இசை சோலோ இசை இல்லை. சோலோ என்ன? ஒருத்தனே பாடுறது, ஒருத்தர் வாசிக்கிறான்னு வைங்க. ஒருத்தர் ஒரு மியூசிக் வாசிச்சார்னா அதுக்கு பேர் என்ன பேர்? சோலோன்னு பேர். ஒரே ஆள் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் செஞ்சானா, இஃப் ஒன் மேன் பிளே இன்ஸ்ட்ருமெண்ட், மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட், இட் இஸ் சோலோ, கால் சோலோ. பட் பஞ்ச் ஆஃப் பீப்புள் பிளேட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இட் வில் கால் நாட் சோலோ, சிம்பனி. நிறைய பேர் சேர்ந்து வாசிச்சாங்கன்னா சிம்பனி. இந்த 7 church ages, 7 சபை காலத்திலே ஈச் மெசஞ்சர் பிளேட் த சோலோ. ஒவ்வொரு தூதரும் என்ன பண்ணாங்க? அவங்க தனி இசை இசைச்சாங்க. பவுல், அந்த சபை பவுல் மட்டும் வந்தார், இர்னேஸ் மட்டும் வந்தார், லூத்தர் மட்டும் வந்தார். பட் இந்த ஹெட்ஸ்டோன் ஏஜ், ஆனால் தலைக்கல்லி காலத்திலே when the cloud comes, மேகம் வந்தபோது, when the 7 sealed open, 7 முத்திரை திறக்கப்பட்ட போது 7 angels at a time, in the same time 7 angels were in the cloud. 7 தூதர் ஒன்றா வந்துட்டாங்க. ஆல் த 7 பிளேட் மியூசிக்ஸ். 7 பேர் இசைச்சாங்க. இது சோலோவா இல்லை சிம்பனியா? அது சிம்பனி. ஹல்லேலூயா, பிரைஸ் லார்ட். இது என்னது? இது சிம்பனி. என்ன இசைக்கிறாங்க? வாட் சாங்ஸ் they are playing? என்ன சாங்? நாட் கம் ஜீசஸ், பட் லெட் அஸ் கோ ஜீசஸ். ஹல்லேலூயா. இயேசுவே வாரும்னு வாசிக்கிறவங்க என்ன செஞ்சாங்க? இயேசுவே போகலாம், இயேசுவே போகலாம் அப்படின்னு அவங்க என்ன இசைச்சாங்க? they played the only believe, all things are possible. ஹல்லேலூயா, glory. ஒன்லி பிலீவ், விசுவாசியுங்கள், எல்லாம் கைகூடும் என்ற பாடலை வாசித்தார்கள். ஹல்லேலூயா. நாட் தே ஆர் பிளேயிங் ஜீசஸ் இஸ் இன் ஹெவன், தே ஆர் பிளேயிங் ஜீசஸ் இஸ் ஹியர்,
Jesus is here, all things are possible. Hallelujah, praise God, glory, hallelujah. So ஆகவே our dear beloved brothers and sisters, என்னுடைய அருமையான சகோதர சகோதரிகளே, இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்? What we are understanding from through this message, இந்த செய்தியிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கட்டாத வீடுகளிலே உங்களை குடியமர்த்துவேன் என்று தேவன் சொன்னார். யாரை பார்த்து சொன்னார்? ஆபிரகாமின் வித்து. ஒருவன் ஆபிரகாமின் வித்தா இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவன் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற வேண்டும். ஆபிரகாமின் வித்தா இருந்தால் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறணும். பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது இன்றைக்கு என்னது? அந்நிய பாஷை பேசுவதா, அல்லது வெள்ளை சீலை கட்டுவதா, அல்லது வெள்ளை ஜிப்பா போடுவதா, அல்லது ஸ்தாபனங்களிலே போய் இருப்பதா அந்நிய பாஷை பேசுவதா? அது அல்ல. பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது இக்காலத்து வார்த்தையை, செய்தியை ஏற்றுக்கொள்வதே. ஹல்லேலூயா. Accepting today's message is the baptism of the anointing of the Holy Spirit. Hallelujah. So 7 seals brings the full Holy Ghost to the earth. 7 முத்திரை முழு, it brings the full word, full gem, முழு வார்த்தை கொண்டு வருகிறது. It will make the perfect body of the bride of Jesus Christ. அது இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமான சரீரத்தை உருவாக்குகிறது. This is the perfect body of Lord Jesus Christ. Hallelujah, praise. இதுதான் இயேசு கிறிஸ்துடைய பரிபூர்ண தியோஃபனி பாடி, ஆவிக்குரிய சரீரம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற பிரைடு, பரிசுத்தாவின் காலத்து செய்தியை விசுவாசிக்கிற மனவாட்டி, இதுவரை போகாத பாதை, இது மாதிரி வெளிப்பாடு இதுவரைக்கும் யாருமே என்ன செய்யல, நமக்கு கொடுக்கல. ஆனால் நமக்கு தீர்க்கதரிசி மூலமா 7 சீல்ஸ்ல தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா, பிரைஸ் காட். The new way that nobody went never before. இதுக்கு முன்னாடி யாருமே போகாத புதிய பாதையில் நம்ம போயிட்டு இருக்கோம். But this path will lead us to heaven. Hallelujah, glory. இந்த பாதை நம்மை பரலோகத்துக்கு நடத்தும். This path will lead us to the glory. மகிமைக்கு நம்மை நடத்தும். Glory, hallelujah. This path will bring us the eternity. இது நமக்கு நித்தியத்தை தரும். இது புதிய பாதை. This is the new way. But it is coinciding with the scriptures, the word of God. It's dovetailed with the word of God. இது புதிய வெளிப்பாடு. இதுவரைக்கும் வேத அறிஞர்கள், பழைய காலங்களில் இருந்த வேத அறிஞர்கள் கொடுத்த இந்த செய்தி அல்ல. It comes from heaven, the throne of God. இது பரலோகத்திலே தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து வருகிறது. இது நமக்கு நித்தியத்தை தருகிறது, அழியாமை தருகிறது. You will live in the unbuilt house by you. நீங்கள் கட்டாத வீடுகளிலே நீங்கள் குடியிருப்பீர்கள். இஸ்ரவேல் ஜனங்க கட்டாத வீடுகளை கொண்டு போய் அவங்கள அப்படியே குடியேற்றிட்டார். எதிரியெல்லாம் ஓடிட்டான், வீடெல்லாம் விட்டுட்டு அப்படியே பங்களா அரண்மனை எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடிட்டான். அதில் போய் அப்படியே ஜாலியாக போய் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க, தங்கிட்டாங்க. எல்லாம் விதைச்சி எல்லாம் அறுவடைக்கு எல்லாம் தயாராக இருக்குது. மரம்லாம் நட்டு வச்சு பழமெல்லாம் ரெடியாக இருக்குது. எல்லாம் ஓடிட்டான். அதை அப்படியே போய் யார் அனுபவிச்சாங்க? இஸ்ரவேல் ஜனங்க. இவங்க எந்த செலவும் செய்யலை, இவங்க எதுவுமே பண்ணலை. எல்லாமே செய்தது யாரு? தேவன். Who did all things? God. They never labored. அவர்கள் எந்த வேலையும் அவர்கள் செய்யலை. But they only believed the word of God. Hallelujah. What God said to the Moses, what God given to the Moses, what God given to the Joshua. Hallelujah. யோசுவாட்ட சொன்ன வார்த்தைகளை, தேவன் மோசேட்ட சொன்ன வார்த்தைகளை மட்டும் விசுவாசித்தார்கள். They only believed the word. So God gave them unbuilt house. அவருக்கு கட்டப்படாத வீட்டை தேவன் கொடுத்தார். What is the unbuilt house today? இன்றைக்கு கட்டப்படாத வீடு என்ன? This is the built house. கட்டப்பட்ட வீடு என்ன? இந்த கட்டடம் இல்லை, இதுதான் கட்டப்பட்ட வீடு. Our body is the built house. நம்முடைய சரீரம் தான் கட்டப்பட்ட வீடு. This is built by our father and our mother. It is built by our daddy and our mummy. நம்ம அம்மா அப்பா நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க? இதை கட்டி கொடுத்துருக்காங்க. built house, built city. இது இல்லாமல் நம்மளும் என்ன பண்ணுறோம்? இதை கட்டுறோம். நம்மளும் ஒவ்வொரு நாளும் கட்டுறோம். போய் சில்லி சிக்கன் வாங்கி சாப்பிட்றோம், ஃப்ரைட் ரைஸ் வாங்கி சாப்பிட்றோம், அதை பீஸா வாங்கி சாப்பிட்றோம், பிரியாணி வாங்கி சாப்பிட்றோம். அதை வாங்கி சாப்பிட்டு இந்த வீட்டை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? நம்ம கட்டிக்கிட்டே இருக்கிறோம். இந்த வீட்டை கட்டி கொண்டு வர்றோம். அல்லேலூயா. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இந்த வீடு இல்லை, பூமிக்குரிய இந்த கூடாரம் அழிந்து போனாலும் கைவேலை இல்லாத வீடு நமக்கு பரலோகத்தில் உண்டு. அல்லேலூயா. பிரைஸ் காட். கட்டாத அந்த வீடு என்னவா? This theophany body is the unbuilt house. இந்த ஆவிக்குரிய சரீரமே கட்டாத வீடு. இந்த வீடு ஒரு நாள் நம்மளை விட்டு போயிடும். தேவன் கட்டாத வீட்டில் கொண்டு போய் நம்மளை என்ன செஞ்சுவாரு? குடியமர்த்தி விடுவார். இதுக்கு போகணும்னா we should be the royal seed of Abraham. ஆபிரகாமின் வித்தா இருந்தால் தான் வாக்குத்தத்தம் நம்முடைய தேசத்துக்கு போகணும்.
ஏன்னா ஆபிரகாம்கிட்ட தான் சொன்னார், உன் சந்ததிக்கு அந்த தேசத்தை தருவேன். God told unto Abraham, I will give you that land to your seeds. உன் சந்ததி என்று சொன்னார். ஆபிரகாம் சீட். ஆபிரகாம் சீடுக்கு தான் தியாஃபனி பாடி கிடைக்கும். ஆபிரகாம் சீடா இருந்தா, if we be the Abraham seed, we should receive the Holy Spirit anointing. பரிசுத்தாவியின் அபிஷேகம் நாம் பெற வேண்டும். இல்லாவிட்டால் ஆபிரகாம் வித்து அல்ல. What is the Holy Spirit anointing? Today, receiving the message, living in the message is the Holy Spirit anointing. So bride gets the Holy Spirit anointing and she will possess the unbuilt house. மனவாட்டி தான் நீ பரிசுத்தாவி பெற்றவ. ஏன்னா வார்த்தை அவ அப்படியே ஏற்றுக்கொள்றா, ஸ்தாபனங்கள் அல்ல. அவ புதிய பாதையில போறா, வேற யாரும் போற பாதையில் அல்ல. அவளுக்கு தேவன் கட்டாத விட்ட தர்றாரு. கர்த்தர் நாம் மேம்படுவதாக. அதை அடைய நாம் பிரயாசப்படுவோம். Let us work for to get the unbuilt house and believe the word of God given to our prophet and the Bible. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. Only believe, all things are possible. விசுவாசம் எல்லாம் கை கொடு. ஜெபம் பண்ணுவோம். Let us pray. நம்ம எல்லாரும் எழுந்து நின்று ஜெபம். ஜி praise God. கர்த்தரை ஸ்தோத்திரம். Hallelujah. Praise God. Glory. கர்த்தருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். லெட் அஸ் பிரைஸ் தி லார்ட். நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். God is great. Hallelujah. Jesus is great. Hallelujah. Jesus is the bridegroom. Hallelujah. இயேசுவே மணவாளன், இயேசுவே பெரியவர். ஹல்லேலூயா. கட்டாத வீடுகளிலே நம்மை குடியமர்த்துகிறார். Hallelujah. He will make possess the unbuilt house. Hallelujah. We are unworthy people. நாம் தகுதியற்ற மக்கள். ஆனால் அவர் அன்பு நிமித்தம் அதை தருகிறார். But through faith, through love, through predestination, He gives that promises, that blessings, அந்த ஆசீர்வாதங்களை நமக்கு அவர் தருகிறார். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. புது கனிகள் காணான் சிறப்பே, பாலும் தேனும் ஓடிடுமே. புது கனிகள் காணான் சிறப்பே, பாலும் தேனும் ஓடிடுமே. இந்த காணான் கால் மீதித்து சொந்தம் அடைய முன் செல்லுவார். இந்த காணான் கால் மீதித்து சொந்தம் அடைய முன் செல்லுவார். பயப்படாதே, கலங்கிடாதே, பாரில் இயேசு காத்திடுவார். பரமக்கானான் விரைந்து சேர்வார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவார். பரமக்கானான் விரைந்து சேர்வார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவார். எங்கள் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம். அருமையான நாளுக்காக நன்றி. இந்த பரம காணானாகிய அந்த சரீரத்திலே நாங்கள் பிரவேசிக்க, எங்களால் கட்டப்படாத அந்த சரீரத்தை நீர் எங்களுக்கு இந்த நாளிலே கொண்டு வந்திருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கட்டப்படாத பட்டணங்கள், வீடுகள், ஆனால் மனவாட்டிக்கோ கைகால் கட்டப்படாத சரீரங்கள், கைகளால் உருவாக்கப்படாத சரீரங்கள். இதை அந்த மாமிச ஆபிரகாமின் வித்துக்கு நீர் கொடுத்தது போல இன்றைக்கு ஆவிக்குரிய ஆபிரகாமின் வித்தாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவர் அதை சுதந்திரிக்கும் போது அவருடைய மனவாட்டியாகிய எங்களுக்கும் நீர் அதை தருகிறீர். ஆண்டவரே, உங்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவரே, கட்டப்படாத நகரங்களில் அவர் பிரவேசித்தார். மோவாபியர்கள் அவர்களை எதிர்த்தார்கள், ஆனால் அவர்களை வெற்றி பெற்று அவர்களை சுதந்திரித்துக் கொண்டார். எரிகோ பட்டணத்தினர் அவர்களை தடுத்தார்கள். எரிகோவை அவர்கள் ஜெயித்து அந்த நகரத்தை சுதந்திரித்தார். ஆகவே ஆண்டவரே, இதோ சிம்சோனுக்கு முன்பாக திம்னாத் பட்டணத்தின் கதவுகள் மூடப்பட்டிருந்தது.
ஆனால் அந்த கதவு தகர்க்கப்பட்டது. அல்லேலூயா, பிரைஸ் காட். எதிரிகளை சுதந்திரித்தார்கள், எதிரிகளுடைய வாசல்களை சுதந்திரித்தார்கள். ஒரு நாள் பாதாளத்தின் கதவு சாத்தப்பட்டிருந்தது. இயேசு கிறிஸ்து பாதாளத்துக்கு சென்று அந்த கதவை தட்டினார். கதவை தட்டி, கதவை எட்டி உதைத்து கதவை திறந்தார் அவர். அல்லேலூயா. மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகோல்களுக்கு அவரிடத்தில் இருந்தது. அதை கொண்டு அவர் திறந்தார். சத்துருடைய தலையை நசுக்கினார். அங்கே சாத்தான் உள்ளே இருந்தான், அங்கே லூசிபர் உள்ளே இருந்தான். அவனை பிடித்து அவனுடைய தலையை நசுக்கி விட்டார். அல்லேலூயா, பிரைஸ் காட். அங்கிருந்த பரிசுத்தவான்களையும் தேவன் அழைத்து கொண்டு அவர் உன்னதத்துக்கு ஏறி சென்றார். அல்லேலூயா. 6ஆம் பரிமாணத்துக்கு அவர்களை கொண்டு போய் விட்டு இயேசு 7ஆம் பரிமாணத்துக்கு ஏறி சென்று விட்டார். அங்கே சென்ற தேவன் இந்த கடைசி நாளிலே 7 சபை காலம் மணவாட்டியின் சரீரங்களோடு இறங்கி வந்து எண்ண முடியாத திரளான கூட்டம். அது கிறிஸ்துவனுடைய மணவாட்டி. அவருடைய இரத்தத்தினாலே சகல ஜாதிகளும் சகல கோத்திரங்களும் சகல பாஷைக்காரர்களும் 7 சபை காலத்திலே விதவிதமான மொழி பேசுகிற பாஷைகள் பேசுகிற முழு உலகமும் இருக்கிற எண்ண முடியாத மணவாட்டியோடு அவர் இறங்கி வந்திருக்கிறார். உன் சந்ததி கோடா கோடியாய் பெருகுவார்களாக என்று சொன்னார். அது யூதர்கள் அல்ல, அது இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அது புறஜாதி மணவாட்டி ஆயிருக்கிறாள். மணவாட்டி புதிய பாதையிலே நீர் அழைத்து சென்று அந்த ஆண்டவரே கைகளால் கட்டப்படாத தேசமாகிய ஆவிக்கிற சரத்தை, நித்திய சரத்தை, நித்தியத்தை, ஓய்வை பரிசுத்தாய் தந்திருக்காரு. இந்த ராத்திரி இந்த மதிய வேளையிலே எங்களை காத்துக்கொள்ளும் கர்த்தாவே. நோய் தொற்று பெருகிக் கொண்டே வரும் நேரத்திலே இஸ்ரவேல் மக்கள் ஒரு வீட்டுக்குள்ளே அவர்கள் பாதுகாப்பாக இருந்தது போல நாங்களும் ஆண்டவரே தேவனுடைய வீட்டுக்குள்ளே பாதுகாப்பாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யாங்க. அந்த மரணம் அவர்களை வீட்டுக்குள்ளே வர முடியவில்லை. காரணம் அவர்கள் பூட்டிக் கொண்டு பாதுகாப்பாக இருந்தது அல்ல, அவர்கள் உள்ளிருப்பிலே அவர்கள் இருந்தது அல்ல. அப்படி இருந்தாலும் கூட அதை விட முக்கியமானது அவர்கள் வீடுகளுக்கு வெளியிலே ரத்தம் பூசப்பட்டிருந்தது. அல்லேலூயா. ரத்தம் பூசப்பட்ட வீடுகளிலே பாதுகாப்பு இருந்தது. அதுபோல இயேசுவின் ரத்தமாகிய இந்த டோக்கன் ஆகிய இயேசுவின் ரத்தமாகிய இந்த அடையாளத்தை, இந்த செய்தியை, பரிசுத்தாவியை நாங்கள் எங்கள் வீடுகளிலே இதயத்திலே நாங்கள் தரித்திருக்கிறோம். செய்தி எங்களை பாதுகாக்கும், நாங்கள் அல்ல. செய்தி எங்களை பாதுகாக்கும். ஆண்டவர் வந்திருக்கிற ஆண்டவரே இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு நீர் ஆசீர்வதியும், பாதுகாப்பை தார் ஆண்டவர். வருங்காலங்களில் நீர் பாதுகாத்து ஒரு குறைவும் இல்லாமல் ஆண்டவரே அவர்களுக்கு நீ காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். துன்ப ஆபத்தின் மத்தியில் நாங்கள் இருக்கிறோம். நோய் கிருமிகள் மத்தியில் தான் நாங்களும் இருக்கிறோம். வாதைகள் மத்தியில் தான் இஸ்ரவேல் மக்கள் இருந்தார்கள். ஆனால் கோசேன் நாட்டில் இருந்த இஸ்ரவேல் மக்களை எந்த வாதையும் தொடவில்லை. அல்லேலூயா. அதுபோல இன்றைக்கு மணவாட்டி நோய் கிருமியின் மத்தியில் இருந்தாலும் எந்த கிருமிகளும் தொடாதபடி நீர் காத்துக்கொள்ளும். அப்படி தொட்டாலும் அது அவளை பாதிக்காதபடிக்கு அவளுக்கு வார்த்தை சுதந்திரம் என்று விசுவாசிக்கிறோம். லோரி நீர் காத்துக்கொள்கிறார் ஆண்டவரே. அந்த மகள் ஆண்டவர், அந்த சிஸ்டர், அந்த கை வீங்கி கையில் கருப்பு இருக்கிற ரத்த ஓட்ட குறைவாக இருக்கிற அந்த சீலா சிஸ்டருக்காக ஜெபிக்கிறோம். கையின் ஜவ்வு நகர்ந்திருக்கிற அவருடைய கணவருக்காக ஜெபிக்கிறோம். அந்த சகோதரிக்கு சுகந்தாரம், அவர் கணவருக்கு நல்ல சுகந்தாரம். அந்த மணப்பாறையிலிருந்து அந்த சாட்சி சொன்ன அந்த மகளுக்காக ஜெபிக்கும். குழந்தை நீர் ஆஸ்வதியும். இன்னும் வெளிநாடுகள் உள்நாடுகள் பல இடங்களுக்கு தேவனுடைய பிள்ளை பலவீனமாக இருக்கிறவர்களுக்கு நீரே உதவி செய்யும். பலமுள்ள தேவனே, பலமுள்ள தூதனே, எங்கள் எல்லாரும் நீர் ஆஸ்வதம். சிறு பிள்ளைகளை விசேஷமாய் காத்துக்கணும். இந்த கொரோனா சிறு பிள்ளைகளை தாக்குகிறது. பெரியவர்களை கூட தாக்கினாலும் சிறியவர்களையும் அதிகமாகி தாக்குகிறது. நீர் உதவி செய்யாண்டவரே. வேக்சின் போட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். அதனால் எந்த பாதிப்பும் இல்லாமல் காத்துக்கொள்ளும். வேக்சின் போடாதவர்களை நீர் காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறாண்டவரே. நாங்கள் போகும் இடங்கள், வரும் இடங்கள், எல்லா இடங்களிலும் எந்த இடத்துல நோய் கிருமி வருகிறது என்று எங்களுக்கு தெரியாது ஆண்டவரே. எப்படி வருகிறது என்று தெரியாது. ஆனால் நீர் அதை அறிவீர் ஆண்டவரே. அவைகளை எங்களை தாக்காதபடிக்கு நீர் பாதுகாத்துக்கொள்ளும். செய்தியாகிய அடையாளத்தை எங்கள் மேல் நீர் போட்டுள்ள ஆண்டவரே. திருமதி இயேசு கிறிஸ்து என்ற அடையாளத்தை எங்கள் மேல் தரித்துள்ள ஆண்டவரே. அந்த இவள் இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டி என்று அந்த நோய் கிருமிகள் கண்டுவிட்டு திருமதி இயேசு கிறிஸ்து ஆகிய மணவாட்டியை விட்டு விலகிச் செல்லத்தக்கதாக தேவனை எங்களை பாதுகாத்து வல்லமையில் இயேசுவின் நாமம் எங்களை காத்துக்கொள்ளும்படி ஜெபிக்கிறோம். எங்களை ஆஸ்வதியும். அடுத்த வாரம் நாங்கள் சந்திக்க உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May Lord bless you. Praise Lord. Till we meet again. மறுபடியும் சந்திக்கிறேன்.